ஹை டியர்ஸ், நான் உங்கள் கேஆர் பேசுகிறேன். சாரி ஏசல் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் வீடியோ இஸ் கோயிங் டு பி இன் தமிழ். இது வந்து நம்ம தமிழ் எடுத்துகிட்டு போகிறது தான் நம்ம ஊரில் இருக்கிற மக்களுக்கும், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும், நம்ம சொந்த பந்தங்களுக்கும், நம்ம ஜூனியர் சீனியர்ஸுக்கும், நம்ம டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே இது போய் சேரும். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. இதெல்லாம் நான் தனியாக பண்ணணுன்ட்டு இருந்தேன். இப்போ ஒவ்வொரு ஃப்ரெண்டை பற்றியும் ஒவ்வொரு ஃப்ரெண்டை பற்றி வந்து ஒரு டாபிக் வரும்போது நம்ம தனியாக பண்ணலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு. பட் எஸ்டர்டே வந்து நேற்று வந்து நம்ம பியூ அலுமினியில் ஒரு கான்வர்சேஷன் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து அவங்க கேட்டிருந்தாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்கள் இப்படி பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கலாமா? சும்மா ஒரு ஃபன்னிக்காக அவங்க கேட்டிருந்தாங்க. அதை அட்ரஸ் பண்ணேன். நாங்கள் எப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்களால் ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்க முடியுமா? எங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு இருக்குதா? அப்படி இப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு பேர்த்த பற்றி பேசணும். அது வந்து தமிழில் பேசி தான் கொண்டு வந்து சேர்த்தணும். நம்ம வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து தனியாக தான் ஒரு வீடியோ பண்ணணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீடியோ தனியாக தான் பண்ணணும். இதே மாதிரி நான் எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் என்கரேஜ் பண்ணியிருக்கேன். நீங்கள்லாம் பண்ணி கொடுங்க, நம்ம அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நல்லதை மட்டும்தான் அந்த உலகம் நிறைய பார்க்கணும். இப்போ அது நடக்கிறதே இல்லை. எங்கே பார்த்தாலும் கெட்டது மட்டும்தான் நிறைய இருக்குது இல்லையா? ஸோ மக்கள் வந்து கெட்டதை அது வந்து நம்மளை எவ்வளோ பாதிப்புக்கு உண்டாக்குது. அந்த பேடு திங்ஸை வந்து திரும்ப திரும்ப பார்க்கறதுனால மன அளவில் நம்ம எவ்வளோ பாதிக்கப்படுறோம். நம்ம வந்து எதை இழக்கிறோம், நம்ம அதையவே பார்த்து அதுலேயே ஊறி போயிட்டு இருக்கிறதுனால நல்லதெல்லாம் நம்மளை விட்டு போயிடும். நல்லவங்க நம்மளோட இருக்க மாட்டாங்க. அப்புறம் வேணுங்கிறப்ப எதுவும் கிடைக்காது இல்லையா? நம்ம வந்து ஒரு எமர்ஜென்சி ரோட்டில் வந்துட்டு எல்லாரும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறோம். நம்ம எத்தனை பேருக்கு பண்ணியிருப்போம்? நம்மளுக்கு அந்த தாட் இருந்தால் தானே இன்னொருத்தர் நம்மகிட்ட அப்படி வருவாங்க டிஎஸ் இல்லையா? ஸோ இந்த கம்மிங் பேக் டு த பாயிண்ட், இது வந்து என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து பிரசன்னாவை பற்றி பார்த்துடலாம். சரியா? பிரசன்னா ஈஸ்வரன், அதாவதுங்க, நான் வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம குடும்பம்லாம் ஒரு சாதாரண குடும்பம் தான். அது சொல்லுவாங்கப்பா, அது வந்து எப்படின்னா, எங்கள் அத்தையும் எங்கள் அப்பாவும் உட்காந்து இந்த டைம் கூட நடந்துச்சு. அங்கே உட்காந்துருக்கும்போது எங்கள் அத்தையும் எங்கள் அப்பா வந்து பழைய கதையெல்லாம் பேசி எங்கள் அத்தை பேசிகிட்டு இருப்பாங்க. 2 பேருமே பேசிகிட்டு இருப்பாங்க. நானும் என் ஒய்ஃபு என் தம்பி எல்லாம் சிரிச்சுட்டு தான் உட்காந்து கேட்டுட்டு இருப்போம். எங்கள் அத்தை சொல்லுவாங்க, தம்பி உனக்கு தெரியுமில்லடா, உனக்கு ஞாபகம் இருக்காதரா, நீ சின்ன பையன், இங்கேருந்து நம்ம தோட்டம் மேக்கால தோட்டம் அப்படியே போய் கள்ளி விளஸ் வரைக்கும் மட்டும் அங்கே ஒரு 30 ஏக்கர் நம்மளுக்கு இருந்துச்சு. ஐயனுக்கு வந்து இங்கே தோட்டம் இருந்துச்சு, அங்கே தோட்டம் இருந்துச்சுன்னு இந்த பழைய பெருமையெல்லாம் பேசுவாங்க. அவங்களுக்கு தெரியாது, பாவம், இன்னசென்ட்டு தான். இப்படியெல்லாம் பேசுவாங்க. இப்போ நம்ம யாரை கேட்டாலும் எங்கள் தாத்தா ரொம்ப பெரியவங்க, எங்கள் அப்பா, அது வந்து இப்போ ஒரு ட்ரேட் மார்க்கே ஆயிடுச்சு. சரியா? நாங்கள் எல்லாரும் வாழ்ந்த கெட்ட குடும்பம், நாங்களாம் ரொம்ப பெருசாக இருந்தோம். எங்கிட்ட உதவி கேட்டு வர்றவங்க எல்லாரும் அதை தான் சொல்லுவாங்க. அதை விட்டுருங்க. சரியா? இன்றைக்கி நம்ம யாருன்னு மட்டும் பேசுவோம். சரியா? அதே மாதிரி வந்து பழசெல்லாம் அந்த 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 பேக்கேஜ் நம்ம கேரி பண்ண வேண்டாம். நான் வந்து எங்கள் அப்பா எங்கள் தாத்தா வந்து 70 ஏக்கர் 80 ஏக்கர் வச்சிருந்தாலும் 65 ஏக்கர் வச்சிருந்தாருன்னா சொல்லிக்கிறதுல வந்து நான் எந்த ஒரு பெருமையும் நான் படலை. சரியா? நான் வந்து ஒரு புவர் ஃபேமிலி, ஓகே, வச்சுக்கங்க. எனக்கு அதுதான் வேணும். நீங்கள் அப்படி எடுத்துக்கங்க. சரியா? நான் உங்களோட தானே வந்தேன். அப்போ எதுக்கு நம்மளுக்கு அந்த தேவையில்லாத சாப்பாட்டுக்கு இல்லை, ரேஷன் சாப்பிட்டு நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஸ்டேஜில் காலேஜுக்கு பணம் கட்டுறக்கு இது இல்லை, அந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்க வைக்கிறதுக்கு போராத்தையும் விற்று படிக்க வச்சாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க நேசித்த அந்த மரம், அந்த அந்த எருமை, அந்த தோட்டம், இதெல்லாம் விற்று தானே படிக்க வச்சாங்க. அப்படி இருக்கும்போது அந்த படிப்பை நான் செல்ஃபிஷ் ஆக்கில் பார்த்துக்குங்க. அதுதான் உங்கள் எல்லாத்துக்கும் நான் திரும்ப திரும்ப கொண்டு வந்து சேர்த்துனேன். உங்கள் அப்பா அம்மாவை கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த படிப்பு உங்களை என்ன பண்ணுச்சு? மற்றவங்களை திரும்பி கூட பார்க்கல. மற்றவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறக்கு மனசு வந்தது இல்லை, மற்றவங்களுக்காக 1 மணி நேரம் செலவு பண்ணுறதுக்கு மனசு வந்தது இல்லை. சரி, ஓகே. பிரசன்னா, எனக்கு வந்து பிரசன்னா அப்படிங்கிறது வந்து எனக்கு அவன் வந்து எங்கூட சின்ன வயசுலேயே படித்தான் பொண்ணு ஸ்கூலில். 2வது 3வதுலாம் படிச்சுட்டு இருந்தா. அப்போவே வந்து பார்த்திங்கன்னா, நம்மலாம் வந்து பழைய ட்ரௌசர், இந்த மாதிரி ஸ்கூல் யூனிஃபார்ம் அந்த ட்ரௌசர் தானே போட்டுருப்போம். அப்போ எலாஸ்டிக்கில் போட்டு வருவோம். அப்படி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது பாருங்கள். அழகாக இருப்போம். அப்படி ரொம்ப ஒரு ரொம்ப லட்சணமான ஒரு அழகான பையன். ஒரு 6 ஃபீட்டில் வச்சோன்னு நல்ல பையன். நம்மளுக்கு அந்த ஃபிசிக்கல் லுக்கு மேலையெல்லாம் ஒரு பெரிய, எப்போவுமே அந்த மாதிரி அப்படிலாம் யாரையும் பெருசாக பார்த்ததில்ல. அது ஏன்னா அதில் அழிஞ்சு போயிருன்னு எனக்கு தெரியும். அதனால் நம்ம அது மேலே பெரிய ஒரு ஈர்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருக்கிறத அதை பாராட்டலாமே. அது அவங்க ஜீனு இல்லையா? அதில் நம்ம என்ன குறைஞ்சி போயிட போகிறோம்? நல்லா இருக்கீங்கன்னு சொல்ல வேண்டியது தானே, இதில் என்ன இருக்குது? அப்புறம் அப்படி வருவா அப்படி அப்போவே. அப்புறம் மறுபடியும் +1 வந்து 3rd குரூப், அவனும் சுரேஷ் வந்து 3rd குரூப்பில் ஜாயின் பண்ணி படித்தாங்க. அப்புறம் நான் வந்து ஃபஸ்ட் குரூப் படித்தேன், பயாலஜி படித்தேன். அவன் 3rd குரூப் காமர்ஸ் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்படி தான் ஃப்ரெண்ட்ஷிப் மறுபடியும் திரும்ப ரீபில்ட் ஆகுது. சின்ன வயசில் விட்டுட்டு போனது. அதுக்கப்புறம் அதாவதுங்க, பிரசன்னா வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா, அவங்க எனக்கு வந்து அந்த ஒரு பணக்கார வீட்டு ஃபேமிலின்னு இருக்கும்போது, ஒரு பெரிய குடும்பம், ஊரில் நம்ம சொல்லுவோம்ல, மிட்டாமரா சுதார், இந்த சூரியவம்சம் படத்தில் வர்ற மாதிரி, நாட்டாம படத்தில் வர்ற மாதிரி, இந்த மாதிரி இருக்கிற ஒரு குடும்பம்லாம் நம்ம பார்த்துருப்போம்ல. வானத்தை போல பெரிய பெரிய குடும்பம். அதாவது இந்த கவுண்டர் வீட்டில், சாரி நான் ஜாதி சொல்லி இது பண்ணலை, பட் ஒரு கோட்டுக்காக சொல்கிறேன். இந்த கவுண்டர் வீட்டில் பெரிய குடும்பம்லாம் இருக்கும்ல, அப்படி வந்து
எங்கள் ஊரில் எல்லாம் கொஞ்சம் பெரிய குடும்பம்லாம் இருக்குது. பட் நம்ம எல்லாம் மாமா, மச்சான் அப்படி போயிட்டு வந்திருக்கோம். எல்லாம் கிராமத்தில் இருக்கிறவங்க தானே. அவங்க ரொம்ப எளிமையான முறையில் அப்படி தானே இருப்பாங்க. இவங்களும் அப்படி தான் எளிமையாக தான் இருப்பாங்க. பட் அங்கே போய் பார்க்கும்போது அம் பிரசன்னா வீட்டுக்குள்ளே தான் போய் ஃபஸ்ட்டு இந்த பணக்கார குடும்பம் எப்படி இருக்குன்னு நான் பார்க்குறேன். எனக்கு அந்த எக்ஸ்போஷரே பிரசன்னா மூலமாக தான் கிடச்சிது. சரிங்களா? அப்புறம் அங்கே போனால் எப்படி இருக்குதுன்னா, அந்த அந்த டைமில் வந்து சென்டர் ஆஃப் த தாராபுரமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பூக்கடை முக்கு தான். அங்கே வந்து ஒரே ஏக்கர் இடம் இருந்துச்சு அவங்களுக்கு. யாராவது நினச்சி பார்க்க முடியுமா? ஒரு கல்யாண மண்டபம் இருந்துச்சு. அதான் பீக் ஆஃப் த டவுன் அது. ஹார்ட் ஆஃப் த டவுனு. அப்புறம் அதில் நிறைய கடை இருந்துச்சு. மேலே ஒரு வீடு இருக்கும். அங்கே ஒரு தனியாக டிவி இருக்கும். மேலே போனால் நம்ம அங்கே தங்கிக்கலாம். கல்யாண மண்டபத்துக்கு மேலே இருக்கிற வீட்டில் தங்கிக்கலாம். சம்பத் நகரில் ஒரு வீடு இருந்துச்சு தாராபுரத்தில். அங்கே போனால் அங்கே போய் தங்கிக்கலாம். தோட்டத்தில் ஒரு வீடு இருந்துச்சு. 40 ஏக்கர் தோப்பு இருந்துச்சு ஒரே இடத்துல. அங்கே ஒரு வீடு இருந்துச்சு. ஒரு 4, 5 நாய் இருக்கும். அதாவது பிரசன்னா நினச்சிருந்தா இப்போ நம்ம வீட்டு அங்கே எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கும். அங்கே போவோம், நானும் சுரேஷ் அங்கே போவோம், இருப்போம். இந்த தாராபுரத்துக்குள்ள வெளியில் போய் எப்பாவது ரேராக அப்பா அம்மாவோட போனால் ரொம்ப ரேராக தான் கடையிலாம் சாப்பிட்ருக்குறோம். டு பி ஹானஸ்ட் கடையிலலாம் சாப்பிட்டதில் பணம்லாம் அவ்வளோலாம் இருந்ததில்ல, செலவு பண்ணதில்லை அதுக்கெல்லாம். எங்கள் ஆத்தாவோட போனால் சாப்பிட்ருக்குறேன் எப்பாவது. அதாவது வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் அந்த மாதிரி தான் தாராபுரத்தில் சாப்பிட்றதெல்லாம். பிரசன்னா கிட்ட பழகுனதுக்கப்புறம் தான் வந்து பரோட்டா சாப்பிட ஆரம்பிப்போம். அப்போ வந்து 3 பேர் போவோமா, அவன் தான் செலவு பண்ணணும். எங்கிட்ட எங்கே காசு இருக்குது, எங்கிட்ட சுரேஷ் கிட்டலாம். அதாவது அவன் தான் கூட்டிகிட்டு போவான், பரோட்டா வாங்கி கொடுப்பான். ஐயோ அது எவ்வளோ டேஸ்ட்டுங்கிறீங்க அந்த பரோட்டாலாம். அந்த நம்ம அந்த இங்கேயும் அண்ணா சிலை இருக்குல்ல, அங்கே ஒரு பரோட்டா கடை இருக்கும். நம்ம அலசி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த 2 ரோடு பிரியும்ல, அது ரைட் சைடில் இருக்கும். லக்கி ஸ்டோர்னு ஒன்று இருந்துச்சு அந்த இடத்துல தான். பூக்கடமுக்கு கொஞ்சம் இப்படி வந்தோன்னு இந்த பக்கம். அதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு சந்தோஷமான நாட்கள். கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுத்து பரோட்டா சின்ன கடையில் போய் நிறைய சாப்பிட்ணும். அவனோட பாலிசி. சுரேஷ் வந்து ரொம்ப ரிச்சாக ரொம்ப நீட்டாக இருப்பான். பயங்கர ட்ரெஸ்ஸிங் சென்ஸு. நம்மளுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. நம்மளே இவ்வளோதான். இந்த ப்ளூ கலர் போட்டால் கீழே ப்ளூ கலர் போடுறாள் தான் நம்மளாம். அவனெல்லாம் அதில் ரொம்ப நாலேஜபிள் பர்சன். சுரேஷ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வேறு. பிரசன்னா ஓரளவுக்கு பண்ணுவான். ஆனால் பிரசன்னாவே ரொம்ப சூப்பராக ட்ரெஸ் பண்ணுவான். அவனே சுரேஷை பார்த்தா பயப்படுவான். அவனளவுக்கு நம்மளுக்கு தெரியாதுமா. அதில் 2 கடைஞ்சி எடுத்த கடைக்குட்டி தான். ஆனால் அதெல்லாம் நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. இதுக்கு சொல்கிறத நம்ம வாங்கி போட்டுக்கணும். இப்படிலாம் இருக்கும்போது பிரசன்னா வந்து என்ன பண்ணால், அங்கே வந்து அவங்க வீட்டில் எல்லா சௌகரியமும் இருக்குது. கரெக்டுங்களா? அங்கே போயிருந்தோம்னா அப்புறம் வீட்டுக்கு போனால் சமைச்சு கொடுப்போம். அப்படி நானும் சுரேஷ் இந்த எடுபடி வேலை தான் பண்ணுவோம். வெங்காயம் வெட்டுறது, கழுவுறது, இந்த வேலையெல்லாம் பண்ணுவோம். சமைச்சு கொடுப்போம். அப்படி சமைச்சு கொடுத்தா நாங்கள் நைட் சாப்பிட்டு அப்படி இருப்போம். அவனுக்காக நான் தேர்ட் குரூப். அவனுக்காக நான் டியூஷன் போயிருக்கிறேன். சும்மா பணமே இல்லாதப்பெல்லாம் போயிட்டு வீட்டில் போய் கேட்டால் திட்டுவாங்க, நீ எதுக்கு டியூஷன் போகிறீங்கன்னு. ஆனால் வாத்தியார்ட்ட போய் எதாவது சொல்லி கன்வின்ஸ் பண்ணி, சங்கர் சார் தான் 1 வருஷம் ஃபீஸே வாங்கிக்கல. அப்படியெல்லாம் ஒரு வாத்தியார் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் எதாவது பண்ணணும்ப்பா. ஒரு 1 இயர் வந்து நான் சொல்லிட்டேன், எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டங்க சார், டியூஷன் பணம் கேட்டால் நிறுத்திடுவாங்க அப்படின்னு. சரி நீங்கள் வாங்க, நாங்கள் நம்ம வேற ஒரு வேலைக்காக போனோம், பிரச்சனை ஹெல்ப் பண்ணுறதுக்கு பிரச்சனாக்காக போனோம். அப்புறம் 1 இயர் கழிச்சு தான் பால் பணம் வந்து 750 ரூபா தான் கொண்டு கொடுத்துட்டு வந்தேன். 715 சொன்னார். கொண்டு ஆஃப்லைனில் +2 முடிச்சுட்டு கொண்டு கொடுத்துட்டு வந்தேன். 1 வருஷம் சும்மா தான் போனோம். நம்ம எங்கே போகிறோம், நம்ம வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் தான் போவோம். ஸோ அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் அவன் நம்ம தோட்டம் வந்தான்னு வச்சுக்கலாம். இங்கே எல்லாமே இருக்குல்ல நம்ம வீட்டில். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஏக்கரில் ஒரு 1.5 ஏக்கர் குறை, மாடு கட்டுறது, வீடெல்லாம் போயிடும். 3.5 ஏக்கர் தான் இருக்குது. அந்த 3.5 ஏக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஏக்கர் தான் வயல் நட முடியும். அது இன்ஜின் கிணறு. அதுக்கு 1.5 நாள் 2 நாள் தண்ணி. அதுக்கப்புறம் 2 ஏக்கர் தான் கடலை போட முடியும். அது நல்லா செழிச்சா தான் பண்ண முடியும். இவ்வளோ தான் நம்ம விவசாயம். சரிங்களா? ஏன்னா மிச்சம் இருக்கிற காட்டை பூரா பணம் வாங்கிட்டு அடமானத்தில் விட்டாச்சு அப்பா வந்து. அதெல்லாம் எத்தனையோ வருஷம் முடி விட்டாங்க, திருப்ப முடியல. இதை வச்சு தான் நான் வளர்றேன். அப்போ எங்களுக்கு லிட்டரில் அவ்வளோ 3.5 ஏக்கர் தான் இருக்குது இல்லையா? இவன் நம்ம வீட்டுக்கு வர்றான். பிரசன்னா வீட்டுக்கு வந்தால் நம்ம வீட்டில் டாய்லெட் கிடையாது. காட்டுக்குள்ளே தான் பாத்ரூம் போகணும். குளிக்கிறதுக்கெல்லாம் இது கிடையாது. பாத்ரூம் செவுரு வச்சு இதெல்லாம் அதெல்லாம் லேட்டராக கட்டினது தான். அதெல்லாம் நான் வந்து கட்டினது தான். அதுக்கு முன்னாடி அதில் படல் வச்சு தான் குளிச்சுக்கிட்டு இருந்தோம். சரியா? அங்கே வந்து அவன் குளிப்பான் கம்முன்னு. அங்கே வந்து பாத்ரூம் அப்படி நாங்கெல்லாம் போகிற மாதிரி தான். அதெல்லாம் அப்புறம் நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு இருக்குன்னு தெரியும். அதெல்லாம் கம்முன்னு சாப்பிட்டு அப்படி தான் இருப்பான். அதெல்லாம் வந்து ஒரு நாள் வந்து இந்த மாதிரி எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதெல்லாம் ஒரு நாள் சொன்னது இருந்திருக்கும். அவனுக்கு எல்லாமே இருந்திருக்கும். ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி அவனுக்கு அப்படி தான் இருந்திருக்கும். பட்டு அதெல்லாம் பார்த்ததில்லை. அப்படி தான் இருந்தேன். அப்படி பிரசன்னா மட்டும் நினச்சிருந்தான்னா அதை சொல்கிறேன். அவங்க வீட்டுக்கு அவங்க அம்மா சமைச்சு கொடுப்பாங்க. அந்த மேங்கோ ஜூஸ் எல்லாம், அந்த மேங்கோலாம் நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுட்டு போனோம்னா ஐஸ் கட்டியெல்லாம் போட்டு கொடுக்க, அதெல்லாம் எனக்கு புதுசு அப்போல்லாம். அப்புறம் எல்லா இடத்துலையும் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் பணம் இருக்கும், டேபிள் மேலே டைனிங் டேபிளில் பணம் வச்சுருப்பாங்க. அப்போ தான் பார்க்குறேன், எடுத்து போட்டு தான் அவனுக்கு 10 நாளைக்கு செலவுக்கு வரும். அப்படிலாம் இருக்குது. நம்ம ஒரு காசு அப்படிலாம் நம்ம எடுத்ததே இல்லை. எல்லா இடத்துலையும் பணம் இருக்கும். பிரச்சனை வீட்டில் போனோம்னா அங்கங்கே வச்சுருப்பாங்க. அவசரத்தில் அவங்க அம்மா கார் எடுக்க போகும்போது வந்து பணம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவங்களாம் எப்படிப்பட்ட ஒரு அம்மானா, அப்படிலாம் ஒரு ஆள் இருக்க முடியுமா, பிறக்க முடியுமா? இனிமேலே நம்ம பார்த்துருவோமா? நான் எங்கள் ஜென்ரேஷனில் நான்லாம் ரொம்ப புண்ணியமாக நினைக்கிறேன். அந்த அம்மா கையில் சோறு தின்னதெல்லாம். அப்படியெல்லாம் ஒரு அம்மாவை நான் வாழ்க்கையில் அதெல்லாம் என்ன மனசு. வர்றேன் அந்த சப்ஜெக்ட்டுக்கு வரேன். பிரச்சனை அவங்க அம்மா பற்றி பேசும்போது நானும் சுரேஷ் இப்படி தான் எல்லாம் இருப்போம். நம்ம அப்பா அங்கே போயிடுவாங்க.
பிரசன்னா அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா டாக்டர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் காலேஜில் படிச்சுட்டு வந்துட்டார் பாதியில். டிஃபம் ஏதோ சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா இந்த பழைய ஆக்டரு இந்த சுதாகர் மாதிரி இருப்பார். நல்லா ஃபேராக அப்படி போட்டு பேண்ட் ஷர்ட் போட்டு நீட்டாக இருப்பார். நம்ம அப்பாவை கூட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சோம்னா அவங்கெல்லாம் வந்து ட்ரிங்க்ஸ் ஸ்மோக்கெல்லாம் பண்ண மாட்டார். அவர் அதுக்காக எதிரானவர். பிரசன்னா அவங்க அப்பா. இவர் போனோடனே பீடி குடிச்சு சம்மத்தினர் வீட்டில் பீடி குடிச்சு போடுறாரு. ஒன்றுமே சொல்லலை. அதாவது அந்த அக்செப்டன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, டாலரன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, யாருக்காக பண்ணுறன்னு ஒன்று இருக்குல்ல, அதனால இதெல்லாம் தாங்க நான் வந்து ஒருத்தருக்காக உயிரை ஏன் வந்து கேஆர் இவ்வளோ பெயின் எடுத்துக்கிறாரு, ஏன் மற்றவங்களுக்காக உயிரை கொடுத்து வேலை செய்கிறாருன்னு ஒன்று கேட்குறீங்கள, இந்த மாதிரி நல்ல மனுஷங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டது. நான் எப்போவுமே ஒருத்தருக்கு நல்லது இருந்தால் இப்போ என் பையன்கிட்ட ஒரு நல்லது இருந்தால் கூட நான் கற்றுக்குவேன். என் ஒய்ஃப் வந்து நாளைக்கு காலையில் வந்துடுவாங்க சிக்காகோ. நான் இன்றைக்கி ஸ்ரீஹர்ஷா வீட்டுக்கு போகிறேன். அங்கே போய் நைட்டு தங்கிட்டு நானும் பையனும் போய் காலையில் பிக்கப் பண்ணிட்டு வரணும். ஆனால் இப்போ பாருங்களேன், நான் கிளம்பி போகிற முன்னாடி இந்த தாட்டு ஓடுது மனசில். அவன் மதியானம் காலையிலேருந்து கூப்பிட்டுருக்கிறான். இப்போ மணி இங்கே எவ்வளோ டைம் ஆச்சு? 7 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ எனக்கு வந்து என்னென்னா, நேற்று அந்த ஆடியோ மிஸ்ஸில் போகிற போக்கில் பிரசனாவை பற்றி கொஞ்சம் பேசியிருக்கேன். நல்லா தான் பேசியிருக்கிறேன். ஏன்னா அந்த கான்டெக்ஸ்ட்டை டச் பண்ணிவிட்டு பேசணும். இதுக்கெல்லாம் மரியாதை வந்து தனியாக ஒரு வீடியோ பண்ணுறது தான். இந்த நட்புக்கு, அவங்க இருந்ததுக்கு, அவங்க பண்ண தான தர்மம்லாம் இல்லாட்டிலாம் என்ன நல்ல விஷயங்கள் எப்படி வெளியில் வரும்? அதனால எனக்கு மனசு ஒத்துக்கலை. இப்போ நைட்டு பூரா வந்திருந்தேன். ஏன்னா ஒய்ஃப் ட்ராவல் பண்ணி கொச்சின் போனோம். அப்படி அதனால் நான் பேசிகிட்டு இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸோடலாம் இப்போ நம்ம ஏசில் அலுமினி டாஸ்க்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் தூங்காமல். காலையில் தான் தூங்கினேன். அப்புறம் சரி மனசு கேட்கல, அதனால தான் வந்து பண்ணினேன். அப்புறம் இங்கே வந்தாலும் நம்ம வீட்டில் அப்படி தான் இருப்போம். அப்படி எந்த ஒரு பார்ஷியாலிட்டியும் இருக்காது. காலேஜில் அதே மாதிரி வந்து +2 முடிச்சுட்டு அந்த பைக்லேயே தான் சுற்றுவோம் 3 பேர். அங்கே வந்து பிரசன்னாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யமஹா இருக்கும், 2 யமஹா இருந்துச்சு. கருப்பு ஒன்று வெள்ளை ஒன்று இருக்கும். ஒரு ஸ்கூட்டி மாதிரி ஒரு பெரிய வண்டி அது ஒன்று இருந்து கைனடிக் அந்த மாதிரி ஒன்று இருந்துச்சு. கார் இருந்துச்சு, ஜீப் இருந்துச்சு. அங்கே இல்லாமல் என்ன இருந்துச்சு, தாராவரத்தில் ஒரு 3 ஜென்ரேஷனாக நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 பணக்காரங்க பெரிய குடும்பமாக இருந்தவங்க அவங்கலாம். சரியா? அதாவது வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி பொங்கலூர் பழனிசாமி ஐயா வந்து இவங்க தான் வந்து ஒரு காலத்தில் சப்போர்ட்லாம் பண்ணி அந்த டிஎம்கே அதுக்கெல்லாம் இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஃபேமிலி. இந்த பிரசன்னவங்க தாத்தா வந்து நேராக ஜெயலலிதா போய் நேரில் பார்த்துருக்காரு. ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு ரொம்ப பெரிய ஃபேமிலி, இன்ஃப்ளூயன்ஸான ஃபேமிலி. 100-150 ஏக்கர் தோட்டம் இருந்திருக்கும். பெரிய ஆள், பெரிய குடும்பம். அப்படியெல்லாம் இருந்துட்டு வந்து நான்லாம் ஏமாத்துறோங்க. ஆனால் இது சொல்கிறனால எங்களை ரொம்ப கேவலமாக நினச்சிடுறேன். அவங்க தோட்டத்தில் ஒருத்தர் பண்ணையத்தில் இருந்து எப்படி இருப்போமோ அப்படி தான் நாங்கள்லாம். ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா பிரச்சனை இருந்த லெவலுக்கு அவங்க தோட்டத்தில் ஒருத்தர் வந்து அந்த பண்ணையத்தில் எருமாடெல்லாம் மேய்ச்சிட்டு ஒரு குடும்பத்தை கொண்டு வச்சு பார்த்துக்குவாங்கல்ல. எனக்கு இருந்த வசதிக்கு அவ்வளோதான் நிற்கலாம். சரியா? ஆனால் அவன் வந்து அதை பார்க்கல, அதையெல்லாம் பார்க்கல. கனகுனா யார், அவனோட குவாலிட்டிஸ் என்ன, அவன் ஹார்ட் என்ன, அவன் எப்படிப்பட்ட பையன், இதுதான் அவனுக்கு அட்மிரேஷனாக இருந்துச்சு. எனக்கு இப்போலாம் நினச்சா ஆச்சரியமாக இருக்குது. இந்த பெருந்தன்மை எனக்கு இருந்திருக்குமா? நான் அவ்வளோ பெரிய பணக்காரன் என்ன தெரியுமா பண்ணியிருப்பேன். இன்றைக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் எங்கே இருக்குது? பூரா இந்த பணக்காரங்களோட சேர்ந்துக்கிறது, பாலிடிக்ஸுக்கு போயிடுறது, அந்த ஜாதி ரிலேட்டடாக போயிடுறது. இவன்லாம் நினச்சானே எங்கே போயிருக்கிறது? நாங்களாம் எங்களுக்கு அந்த தாட்டு இந்த மாதிரி போக நினச்சிருந்தேன். நீங்களும் இப்போ சொல்கிறீங்க 30 வருஷமாக கேஆர் ஒர்க் பண்ணிட்டாரு, பாலிடிக்ஸ் வர ட்ரை பண்ணி வந்த என்ன தப்பு? 30 வருஷம் நான் என்னென்ன பண்ணியிருக்கிறேங்கிறது உங்களுக்கு 10% தான் தெரியும். சரியா? 20,000 ஃபேமிலி கூட வச்சுருக்கிறேன் இப்போ ஆல் ஓவர் த வேர்ல்டு. சரிங்களா? அது என் நேச்சருக்கு. இன்னும் கொஞ்சம் வளைஞ்சு போய் ஹானஸ்ட்டாக இல்லாமல் திருட்டுத்தனம் பண்ணியிருந்தேன்னா இன்னும் ரொம்ப பெருசாக தான் இருந்திருக்கும். எனக்கு வந்து இதெல்லாம் பண்ணி தான் வரணும்லாம் இல்லை. நான் போய் அப்பாட்ட பிரச்சனை வீட்டில் போய் எனக்கு இதுதான் வேணுங்கப்பான்னு சொல்லியிருந்தேன்னா அன்றைக்கே அதெல்லாம் நடந்திருக்கும். அவங்களாம் அன்றைக்கி செஞ்சு கொடுக்குற இடத்துல தான் இருந்தாங்க. நம்ம அப்படிலாம் போய் கேட்கலையே. இதெல்லாம் வந்து எனக்குள்ளே வந்த மாற்றங்கள். இந்த 30 வருஷமாக ஒவ்வொன்றா எனக்கு பிளட்டு கொடுக்க அவன் தான் ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போகிறான். பிரசன்னா தான் பிளட்டு கொடுக்கணும்னு எனக்கு சொன்னது. சரியா? காலேஜ் போய் அங்கே இருந்தோம். அவன் வந்து மதுரையில் ஒரு காலேஜ் படிக்க போயிட்டான். நான் வந்து கோயம்புத்தூரில் ஒரு காலேஜுக்கு வந்துட்டேன். வந்து இங்கே ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் அவன் வந்து அங்கே போயிருந்தேன். கொஞ்சம் ரேகிங் இருந்துச்சு. நானும் லோன்லியாக இருந்தேன், அவனும் லோன்லியாக இருந்தான். அப்புறம் நான் சொன்னேன் அங்கே ரேகிங் இருக்குதுன்னா சரி இங்கே வந்துடுறா, நானும் தனியாக இருக்கிறேன்னு சொன்னேன். இங்கே வந்து பார்த்தான், அவனுக்கு எந்த சீட்டும் கிடைக்கல. அவன் பிகாம் தானே படிக்கணும்னு நினைப்பாங்க. அந்த காலத்தில் பிகாம் தானே பெருசு. இந்த பழைய மௌனராக மோகனில் எம்ஏனா பெரிய படிப்பு. அம்மா காமெடி. இந்த ஒரு காமெடி மட்டும் சொல்லிடுறேன். நானும் வெங்கடேஸ்வர சாமியும் +2 முடிச்சுட்டு அவன் காலேஜெல்லாம் போயிட்டு வந்து ஒரு 6 மந்த்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு லீவில் மீட் பண்ணோம். அந்த விடதலாம்பூர் ஏதோ ஒரு ஊர் அங்கே மீட் பண்ணுறோம். அங்கே அவங்க தோட்ட தாண்டி பக்கத்தில் ஒரு ஐயம்மா ஆடு மிஸ்ட் இருந்தார். அப்புறம் என்னால் இதை சொன்னேன்னா பழைய கான்டெக்ட் மறந்துடுவேன். அதுதான் பிரச்சனை. எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. அது நானும் வெங்கடேஸ்வர சாமியுமே நாங்கள் வந்து அங்கே தண்ணி தென்னை வச்சுருந்தாங்களா, தண்ணி ட்ரிப்பு போட்டிருந்தாங்க. கொஞ்சம் ஓஸ் ஏதோ பிஞ்சிருச்சுன்னு அம்மா சொன்னாலும் கட்டுறக்காக போயிட்டு இருந்தோம். அப்புறம் வெங்கடங்க வா அப்படின்னு சொல்லுங்கய்யா. அப்படி தான் பேசுவான். கொஞ்சம் இழுத்து தான் பேச. சொல்லுங்கய்யா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, என்னப்பா காலேஜெலாம் போயிட்டியாம்மா, என்ன படிக்கிற அவங்ககிட்ட, பிஇ படிக்கிறீங்கயா அப்படின்னாரு. அப்படின்னா இவன் ஏன் அவனுக்கு பிஏ கிடைக்கலையா அப்படின்னாரு. என்னால் சிரிப்பே அடக்க முடியல.
பிஏ கிடைக்கலையான்னு கேட்குறாரு. அப்படின்னா அவங்க காலத்தில் அந்த பிஏங்கிறது பெரிய படிப்பாக இருந்திருக்கும் டிஎஸ். அதனால ஒரு நாள் இவர் மாதிரி ஆயிட்டான். என்னடா இப்படி சொல்கிறாருங்கடி, அவங்க காலத்தில் பிஏ ரொம்ப பெரிய படிப்பு மச்சி, உனக்கு தெரியல. ஓகே, அப்புறம் அது ஒரு ஸ்டோரி. வெங்கடேஸ்வர சாமி பற்றி தனியாக தான் பேசணும். இது பிரசன்னாவை பற்றி மட்டும் பேசிடுவோம். அப்புறம் பிரசன்னா இங்கே வந்துட்டா அப்படி காலேஜுக்கு கோயம்புத்தூர் வந்துட்டான். இங்கே வந்தோடனே அவன் நினச்சிருந்தான்னா ஜிஆர்டி மாதிரி காலேஜில் அன்றைக்கி எங்கள் கூட இருந்த பணக்கார பசங்கள்லாம் வாரத்துக்கு 2000 ரூபா செலவு பண்ணுவாங்க. தனி Yamaha வச்சுக்குவாங்க, RX 100 வச்சுக்குவாங்க, ஜாலியாக சுற்றுவாங்க. ஐயோ, இதெல்லாம் வந்து பிரசன்னா வாழ்க்கையிலே பண்ணினதில்லை. அவன் நினச்சிருந்தான்னா எந்த காலேஜில் வேணால் சீட்டு சும்மா கிடச்சிருக்கும் அவனுக்குலாம். ஆனால் வந்து அந்த ஒரு இதெல்லாம் எதுவும் பண்ணலை. எங்கூட வந்து அங்கே படித்தா அவனுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தான் கிடச்சிது. இது வரைக்கும் ஒரு நாள் உனக்காக நான் வந்து எனக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கிடச்சின்னு வரைக்கும் சொன்னதே கிடையாது. ஒரு வார்த்தை சொன்னது கிடையாது. அவனும் பிகாம் படிக்கணும்னு தான் ஆசைப்பட்டான். இங்கே அது சீட்டு கிடைக்கல, பிஏ தான் எடுத்து படித்தான். இப்படியெல்லாம் காலேஜ் போயிட்டு இருக்கும்போது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னையும் பிரசன்னாவையும் அந்த காலேஜில் நாங்கள் முடிச்சுட்டு வர வரைக்கும் அந்த சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ்னால் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. சரியா? அப்படி அந்த மாதிரி அதாவது பிரசன்னாவுக்கு ஏதாவது ஒன்றுனா இப்போ ஒரு டைம் வந்து என்னாச்சுன்னா 2-3 இன்சிடென்ட் மட்டும் சொல்கிறேன். ஒரு டைம் எலெக்ஷன் நடந்துச்சு. அதாவது எங்கள் காலேஜில் எப்படின்னா ஒரு கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஓட்டு போட்டு கிளாஸ்க்குள்ள எலெக்ஷன் நடக்கும். ஒவ்வொரு கிளாஸ்க்குள்ள எலெக்ஷன் நடக்கும். அதுவே சேர்மன் எலெக்ஷன் மாதிரி இருக்கும். ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் இருக்கும். அதில் ஜெயிச்சு வந்தால் தான் சேர்மனுக்கு ஓட்டு போட முடியும். சரிங்களா? அப்படி ஒரு இது. அதனால் நான் வந்து சொன்னேன், நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன். நாங்கள் செகண்ட் இயரில் நாங்களாம் சேர்ந்து ஒரு சேர்மனை சப்போர்ட் பண்ணோம். அப்போ பிரசன்னா டிபார்ட்மெண்ட்டில் வேறு ஒரு சேர்மன் சப்போர்ட் பண்ணாங்க. நான் வெயிட் பண்ணுறேன், நான் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பிரசன்னாவை தான் நான் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் நிற்க வச்சேன். அவன் மாண்டேன்னு சொன்னால் நீ நில்றான்னு சொன்னால் நின்றுட்டா அப்படி. அப்புறம் அவனுக்கு ஏதோ வந்து அந்த பசங்கள்லாம் கொஞ்சம் ட்ரிகர் பண்ணியிருக்கிறாங்க. ஏதோ ஒரு சின்ன சண்டை நடந்திருக்கு. இவன் வந்து எந்திரிச்சு நின்றுட்டான், நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி. அன்றைக்கே எலெக்ஷன் வைக்கணும்னு சொல்லி அவங்க ஹெச்ஓடி எல்லாம் சேர்ந்து அன்றைக்கே எலெக்ஷன் வச்சு பிரசன்னா தோற்று போயிட்டா அப்படி. பப்ளிக் ஓட்டிங் தானே. ஸோ தோற்று போயிட்டா அப்படி. தோற்று போய் வந்து ஒரு பேப்பர் எடுத்து கபோல் எழுதி வச்சு, மன்னிச்சிருங்க பங்காளி, உங்கள் பேச்சை கேட்காம நான் பண்ணிட்டேன், நீங்கள் சொல்லாமல் நான் போய் இது பண்ணிட்டேன், நான் தோற்று போயிட்டேன், உங்கள் பேரை நான் கெடுத்துட்டேன், நான் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சுட்டு ஊருக்கு போயிட்டான் கிளம்பி அழுதுகிட்டு. எனக்கு நான் இதை கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இது இப்போ சொல்லலாமா? நீங்கள் இது இந்த ஜட்ஜ் பண்ணாதீங்க டியர்ஸ். முடிஞ்ச வரைக்கும் அந்த ஸ்டேஜில் இருக்கிற ரீட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஹாஸ்டல்லேருந்து நான் வந்து கிட்டத்தட்ட மறுபடியும் ஒரு 4 நாள் இருந்து பூரா ஒர்க் அவுட் பண்ணி அவங்க பசங்கள்ட்டெல்லாம் பேசி பேக்ரவுண்ட் எல்லாம் ஒர்க்கும் பண்ணி அவனை திரும்ப கூட்டு நிற்க ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னோடனே இது எப்படி ஹவ் இட் இஸ் பாசிபிள்? அவன் தோத்துட்டான்ல. நான் சொன்ன திரும்ப ரீஎலெக்ஷன் வைக்கணும் அப்படின்லாம் சண்டை போட்டு எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இங்கே எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு லுங்கியோடங்க. இன்றைக்கெல்லாம் யாராவது ஃப்ரெண்ட்ஸுக்கு அதை பண்ணுவீங்களா? தெரிஞ்ச என்ன ஆகும்? எல்லாம் என் படிப்பும் போயிடும், எல்லாம் போயிடும். ஹாஸ்டலில் வந்து பெரிய கம்பி வேலி, அது எவ்வளோ பெருசு ராமகிருஷ்ணன். அது லுங்கியோட நைட்டு அந்த பழைய சட்டையோட லுங்கியோட 20 ரூபாய் 30 ரூபாய் பணம் இருந்துச்சு. அவ்வளோதான் இருந்தது. அதை எடுத்துக்கிட்டு அதை ஏறி குதிச்சு ரப்பர் செருப்பு லுங்கி நைட் அப்படி தானே இருப்போம். அதோட நடந்து வெளியில் வந்து அங்கேருந்து பெருநாயகுளத்துலேருந்து காந்திபுரம் வந்து காந்திபுரத்துலேருந்து தாராவரம் பஸ் ஏறிட்டேன். பஸ் ஏறி போனால் அந்த விடிய காலையில் 4:30 மணிக்கு போகுது. பஸ் ஸ்டாண்டில் கொண்டு நான் சம்பத்தினரில் இறக்கி விடுங்கன்னு சொல்கிறேன். அவங்க நிறுத்தலை. இப்போ அந்த ஹீரோடா ஷோரூம் இருக்குல்ல, அதை தாண்டி இருக்கும், அவங்க நிறுத்தலை. அப்புறம் ஃபேமிலி பவுண்டர் கிளம்பி வந்துக்கிட்டு இறக்கி விடுங்கன்னா நான் அங்கேயும் நிறுத்தலை. அப்புறம் என்ன பண்ணுறது? தாராவரம் பஸ் ஸ்டாண்ட் வண்டி விட்டாங்க. அங்கேருந்து தொங்கு நடந்து வந்து கரெக்டாக போய் 5:30 மணிங்கில் வீட்டுக்கு கதவை தட்டிட்டேன். அப்புறம் அப்பா இருந்தாங்க, அம்மா பிரச்சனை, அப்பா அம்மா இருந்தாங்க, அண்ணன் இருந்தா அப்படி. அப்புறம் ப்ரெஸ் இருந்தான். எல்லாம் பேசி ப்ரெஸ்ஸுன்னு தான் கூப்பிடுவோம். பெட்னே வந்து பிரச்சனாவை ப்ரெஸ்ஸுன்னு கூப்பிடுவோம். அப்புறம் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. அவர் வந்து காலேஜ் எலெக்ஷனில் ஜெயிச்சிருப்பாராட்டிருக்கு. அவங்க அப்பா அதெல்லாம் சொல்லி பேசேன். அப்பா ஒரு தடவை என்னை கேட்காம பண்ணிட்டானுங்கப்பா அப்படின்னே. அவன் பிரச்சனை ரொம்ப எமோஷனலாக தான் இருந்தான். நான் திரும்ப ஜெயிக்க வச்சிடறேன், அவன் வரணும், அவன் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சரிப்பா நான் பிரச்சனை சொன்னேன், நாளைக்கு வந்துடுறேன், நீ எல்லாம் ரெடி பண்ணுனா. அப்புறம் நான் மறுபடியும் திரும்ப கிளம்பி அதே இதில் வந்து எப்படி உள்ளே வர்றது? நைட்டு தானே உள்ள, எவ்வளோ ரிஸ்க்கு தெரியுங்களா? அப்போ வந்து திரும்ப வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி திரும்ப நான் வரும்போது மத்தியானம் ஆயிடுச்சு. என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி வெளியில் பெருநாயகமலத்துக்கு வந்து அந்த யூனிஃபார்ம் தான் அந்த காலேஜில், அதில் பேண்ட் ஷர்ட் எடுத்து வந்து கொடுக்க சொல்லி அந்த ரூமில் மாற்றிட்டு அப்படி காலேஜுக்குள்ளே போயிட்டேன். அதெல்லாம் பயங்கர ரிஸ்க், அதெல்லாம் தெரிஞ்சிருந்ததுன்னா. அப்புறம் வந்து நிற்க வச்சு பார்த்தா கரெக்டாக வந்து எலெக்ஷன் நடக்குது. ஃபஸ்ட்டு இந்த ரெப்ரசன்டேட்டிவ் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்கெல்லாம் போய் ஒரு 70-80 பேர் இருப்பாங்களா, இவங்கெல்லாம் சேர்ந்தால் போய் சேர்மன் செலக்ட் பண்ணுறது, ஓட்டு போடணும். கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ்லாம் தான். அப்போ அது பப்ளிக் ஓட்டிங் தான். ஸோ இது வந்து என்னாச்சு அப்படின்னா கரெக்டாக பிரசனாக நிற்கிறான், டை ஆயிடுச்சு. ஒரு பையன் செல்லா சோட்டை போட்டு டை ஆயிடுச்சு 2 பேர்த்துக்கும் திரும்பவும். அப்புறம் லாட்டில் பிரச்சனை ஜெயிச்சிட்டு அப்படி. அவன் சேர்மேனுக்கு கூட அப்படிலாம் செலிப்ரேட் பண்ணலாம். அன்றைக்கி பிரசனாவுக்கு இருந்து செலிப்ரேட் நானும் தோளில் தூக்கி வச்சிருந்தேன் பிரசனாவை. ஃபுல்லாக காலேஜ் இவ்வளோ ரவுண்டு வந்து இந்த மாதிரிலாம் இப்படிலாம் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் ஒரு பையன் வந்து ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் ஹார்ஷாக பண்ணிட்டா அப்படி, ஏதோ கொஞ்சம் ஹார்ஷாக ஒரு மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் பையன் பண்ணிட்டா அப்படி. நான் அப்போ தான் சாப்பிட்டு வந்து அங்கே ஒரு டைனிங் ஹால்னு வந்தோடனே அந்த லிவிங் ஏரியான்னு ஒன்று சொல்லுவாங்கப்பா, அது பேர் எனக்கு என்னென்னு தெரியல, லிவிங் பிளேஸ் அதை சொல்லுவோம் நாங்கள். அங்கே தான் ஃபோன்லாம் வரும், எல்லாத்துக்கும் அந்த ஃபோன் தானே இருக்கும். ரூம் நம்பர் சொன்னால் கூப்பிடுவாங்கள்ல, வீட்டிலேருந்து கூப்பிடுவாங்கள்ல. நான் வந்து அங்கே போயிட்டு அங்கேருந்து வந்து அங்கே உட்காந்துருந்தேன். இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி பிரச்சனை அப்படி பண்ண அப்படின்ட்டு. நான் ஒன்றுமே சொல்லலை, நான் அங்கே உட்காந்துருந்தேன்.
எங்கள் டிபார்ட்மெண்ட் எல்லாமே கொண்டிருந்தோம். எல்லோரும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு 10, 20 பேர் கொண்டிருந்தோம். அவன் உள்ளே வரட்டும், அவன் உள்ளே வரட்டுன்னு சொன்னேன். இவ்வளோ தான் சொன்னேன். அவன் உள்ளே வரட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அவ்வளோதான். அவன் கீழே ஹாஸ்டல் விட்டு வெளியே போனவன் ஈவினிங் 7 மணிக்கு உள்ளே வந்துடணும்ல ப்ரேயருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி அவன் மத்தியானமாக சாயந்தரம் வெளியே போனவன் இந்த மாதிரி கனகு நீ உள்ளே வந்தவனை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான்னு ஓடி போயிட்டான் ஊருக்கு. ஓடி போய் அவங்க அப்பாவெல்லாம் கூட்டிகிட்டு வந்து மேலே லெட்டர் எழுதி கொடுத்து இந்த மாதிரி அடிக்க வர்றான், ரவுடித்தனம் பண்ணுறான், இப்படி இப்படின்லாம் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன கூப்பிட்டு அப்புறம் எங்கிட்ட மன்னிப்பு கேட்டான், பிரசனாட்டும் சாரி கேட்டான். சரியா, இருந்திருந்தேன்னா அன்றைக்கி வேறு நடக்கிறதெல்லாம் வேறு. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இன்னொரு டைம் வந்து இது ஒரு விஷயம் நடந்துச்சு. அப்புறம் ப்ரெஸ் என்ன பண்ணிட்டான், அது ஒரு டைம் அதோட பர்சனல் ஒரு சின்ன கஷ்டம். அந்த டைமில் டிப்ரெஷன் ஒன்றும் தெரியாது. ரூம்குள்ளே தீ வச்சுட்டான் லெட்டர்லாம் வச்சு. லெட்டரில் வச்சு தீ வச்சுட்டான். நான் ஒரு சின்ன குட்டி ஃபோட்டோ வச்சுருந்தேன், அதையும் கொண்டு உள்ள போட்டு எல்லாத்தையும் தீ வச்சு விட்டான் ரூமில். தீ எரியுது, எல்லாம் பயந்து ஓடிட்டானுங்க. அப்புறம் இவன் விட்டு போட்டு எப்படி போகிறது, இவன் அந்த பெயினில் இருக்கு. நான் வந்து கோந்திருந்தேன் கம்முன்னு இப்படி. பிரச்சனை வந்தான். இப்போ மகாராஜ் வந்துட்டார், கணபதி மகாராஜ் தான் வாடன்னு இப்படி கீழே கொண்டிருந்தான். கொஞ்சம் ஹீரோயிசம்லாம் நிறைய பண்ணுறவன் அவன். நான் கம்முனுக்கு வந்திருந்தேன். பிரசன்னா நீயே வச்சினோடனே இங்கே இப்படி கொண்டிருந்தான். அப்படி பார்த்து கம்மு கீழே தலை கீழே விட்டுக்கிட்டான். அப்புறம் என்ன பார்த்தாரு, கனகராஜ் நீ தானே வச்ச அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. போய் அதையும் நோட் பண்ணிட்டு என்ன 10 நாள் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, ரூமில் தீ வச்சுட்டான் அப்படின்னு பண்ணிட்டாங்க. இது ஒரு பிரச்சனை நடந்தது. அப்புறம் நம்ம சரவணன் சொல்லி ஒரு நம்ம ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் பையனை, அந்த அண்ணன் பேர் வேண்டாம், சகாரே நல்ல மனுஷன் தான், நம்ம ஹார்டாக ஒன்றும் பண்ணிடல. ஸோ அவரை வந்து அவர் அடிச்சு போட்டார். வந்து இப்படி சொன்னோடனே அப்புறம் இந்த மாதிரி வந்து அவன் யார்ட்டும் ஒட்ட மாட்டான், அதனால் கம்முன்னு விட்டுட்டோம். பட் இருந்தாலும் நம்ம பசங்களாம் வந்து எப்படி மச்சி நீ விடுவ, நம்ம பையனை அடிச்சிருக்காரு, பிஜியாக இருந்தாலும் நம்ம கேட்கணும்ல அப்படின்னோடனே அவரும் அப்படி தான். இந்த மாதிரி டைனிங் ஹாலில் இருந்தார், நாங்களும் இங்கே இருந்தோம். சரி வரட்டும் பார்க்கலாம், சாப்பிட்டு வரட்டும் பார்க்கலாம், கேட்கலன்னு நான் சொல்லியிருந்தேன். கேட்குறதுல வந்தால் அடிச்சிருப்போம்னு வச்சுக்கோ, அந்த கண்டிஷன் தான் இருந்துச்சு அன்றைக்கெல்லாம். சின்ன வயசு இல்லை, அப்படி தான். நம்ம ஃப்ரெண்ட் அடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்புறம் எனக்கு தெரியாது. அப்போ அவர் வந்து அப்புறம் வந்துட்டார். வந்தோடனே வந்து பெரிய பிரச்சனையாக இதெல்லாம் குறுக்கட்டிட்டாங்க. அதுக்குள்ளே வார்டன்லாம் வந்து அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் போயிடுச்சு, கனவு வந்து இங்கே ஆளோட அடிக்கிறக்கு வந்திருக்கோம் அப்படின்னு. அப்போ எல்லோரும் வந்துட்டாங்க. அப்புறம் எல்லாமே சரியாயிடுச்சு. அப்புறம் எல்லாம் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி எல்லாம் பண்ணிட்டாங்க. எல்லாம் குறுக்காட்டிட்டாங்க. நம்மளை என்னையெல்லாம் பிடிக்கணும் 10 பேர் 15 பேர் வேணும் சும்மாலாம். அப்போலாம் பயங்கர மோட்டோ, பயங்கர பில்டு. அன்னைக்கெல்லாங்க அதெல்லாம் கரலாக்கட்டை, தம்பிள்ஸு, மேனுவலாக தான் பாடி பில்டிங் பண்ணணும். இன்றைக்கி மாதிரி இந்த ஸ்டெராய்டு அது இதுன்னு இன்னும் இப்படியெல்லாம் அன்றைக்கெல்லாம் பாடி பில்டிங்க்கு ஒரு மரியாதை இருந்துச்சு. சரியா, நம்ம ஏன் ரொம்பலாம் ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா, அந்த பெணும்புரான் விஎல்பி இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சு, ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அதில் போய் நின்று செகண்ட் ப்ரைஸ் நம்ம பாடி பில்டிங்கில் வாங்கினேன். அதுக்கப்புறம் என் ஒய்ஃப் அலோவ் பண்ணலைன்னா நம்ம ஜட்டியோடு தான் நிற்க வைப்பாங்க. அது நம்ம ஒய்ஃப் ரொம்ப பொசசிவ், அது எல்லா ஒய்ஃபும் அப்படி தான். பட் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணல. அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம விட்டுட்டு போலீஸ் தானே ஆக போகிறோம், ஆக்டர் தானே ஆக போகிறோம், நம்மளுக்கு எதுக்கு அதெல்லாம் அப்படின்னு அப்படி பில்டு பண்ணதோடு அப்படி நிறுத்திக்கிட்டோம். ஸோ அப்புறம் தான் தெரிய வந்துச்சு, அவங்க அதை விட கைண்ட் ஹார்ட்டடு. அவங்க அப்பா வந்து எம்பி மதுரையில், கம்யூனிஸ்டில். ரொம்ப சிம்பிளான பஜாஜ் மீடியில் போகிறவர், அவருக்கு அவ்வளோ நல்ல பேர். அப்புறம் நான் வந்து எல்லாம் முடிஞ்சு ஒரு 2 நாள் கிளம்பிச்சு அவர். அப்புறம் வந்து எல்லாம் காலேஜெல்லாம் கூப்பிட்டு பேச்சுவார்த்தையெல்லாம் வச்சு, உனக்கு அவர் யாருன்னு தெரியுமா, இந்த மாதிரி அவங்க அப்பா பேர் வேண்டாம் எனக்கு ஞாபகம் இருக்குது, அவங்க எம்பி பையன்டாது அப்படின்னு எங்கள் பிரின்ஸிபல் சொன்னார். அப்படி என்ன விட்டு அண்ணா என்னண்ணா இப்படி பண்ணிட்டீங்க, சொல்ல மாட்டிங்களா நான் எம்பி பையன்னு அப்படின்னு. ஏன் எம்பி பையனை நீ அடிக்காம விட்டுருப்பி அப்படின்னாரு. உங்கள் அப்பாவுக்கு இவ்வளோ பேர் இருக்குதுன்னா என்னன்னா ஏதாவது கைகி வச்சுருந்தானே என்னடா இருக்கும், முடிச்சிருப்பீங்களே அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லை தம்பி, அந்த மாதிரி தான் நான் சொல்லியிருப்பேன்ல முதல்லையே. கோவத்தில் அடிச்சு போட்டேன், அது நியாயம் தானே. இப்போ உன் ஃப்ரெண்ட் அடித்தா நீ சும்மா இருப்பியா? கூடவே இருந்த பையன் ஏதோ பொஸ்க்குன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன், 2 அரைஞ்சிட்டேன், அது எல்லாத்துக்கு முன்னாடி அடிச்சு போட்டேன், தப்பு தான் அப்படின்னு. அப்பா அந்த பெருந்தன்மையில் இருக்குல்ல. இந்த மாதிரி நம்ம சந்தித்து வந்த மனிதர்கள் இவங்ககிட்ட கற்றுக்கிட்டாதாங்க எல்லாமே. சரியா, அப்படி தான் அவ்வளோ போட்ஸாக அப்படி இருந்த காலம். அப்புறம் இந்த இதெல்லாம் முடிஞ்சுது. இந்த +2 எல்லாம் முடிச்சுட்டு, இந்த காலேஜெல்லாம் முடிச்சுட்டு தாராரம் வந்துட்டாங்க. இவங்க கிரிக்கெட் விளையாண்டுருக்காங்க ஒரு டைமு. நான் வந்து எம்சிஏக்கெல்லாம் போயிட்டேன். இவன் வந்து இங்கே இப்போ அந்த லீவில் நம்மளாம் சுற்றிட்டு இருக்கிற நம்மளுக்குலாம் காலேஜ் இதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குதுன்னு. அப்போ வந்து நாங்கள் வந்து நான் வந்து என்ட்ரன்ஸ் எழுதியிருந்தேன். என்ட்ரன்ஸ் எழுதி எனக்கு வந்து ராமகிருஷ்ணாவில் எம்சிஏ கிடச்சிருச்சு. நான் எங்கள் அப்பாட்ட போய் சொன்னோன்னே எங்கள் அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம். எம்சிஏ கிடச்சுன்னா அது என்னப்பா 12 ரூபா 13 ரூபா 15 ரூபாய்க்கு கூட இல்லை, அதோட கம்மி தான் ஒரு செம்முக்கு. வெளியே போனால் 30,000 ரூபா. அப்புறம் நான் சரின்ட்டு அங்கேயே படிக்கிறேன்னு சொல்லிட்டேன். சீட்டு கிடச்சிருச்சு. போனால் வந்து என்கொயரி வச்சுட்டாங்க அப்பாவோட கூப்பிட்டு. லிஸ்ட்டு போட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்கப்பா ஃபஸ்ட் இயரில். அது இல்லாமல் எனக்கு புதுசாக வேறு ஒன்று சொன்னாங்க. இந்த மாதிரி வந்து உங்கள் பையன் நிறைய ரவுடித்தனம் பண்ணியிருக்கான், இந்த மாதிரி வந்து இந்த 2-3 இன்சிடென்ட் ரூமில் தீ வச்சது, இந்த மாதிரி இந்த பையன் பயந்துட்டு போய் அவங்க அப்பாவை கூட்டு லெட்டர் எழுதி கொடுத்தது. ஆனால் அவன் பிரச்சனை ஹார்ம் பண்ணதெல்லாம் யாருக்கும் தெரியாது. சரியா, அப்புறம் இன்னொன்று வந்து அந்த சகாயராஜ் அவங்கள அடிக்க போனது. அப்புறம் மறுபடியும் வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட்கிட்டே காமர்ஸ் கோஆப்ரேஷன் அதோட ஃபஸ்ட்டு ஒரு டைம் அடித்தடி நடந்துச்சு. RS கார்த்திகனை பிடிச்சி அடிச்சதுனால அப்புறம் தடவை அடிச்சு. இந்த மாதிரி ஒரு 4-5. அப்புறம் இன்னொன்று என்னமோ சொன்னாங்கப்பா, மெஸ்ஸில் வந்து அது ஒரு ஃப்ரெண்டு தான். காலேஜ்லேயே வந்து அந்த 2 பேர் தான் கொஞ்சம் இதாக இருப்போம். 2 பேர்த்த கண்டத்தில் பயப்படுவாங்க. அவனும் ரொம்ப ஒரு போல்டான ஆள், ரொம்ப ஸ்ட்ராங்கு, ரொம்ப 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 ரஃபு.
அவங்க ஒரு ஆப்போசிட் பார்ட்டி, நம்ம ஒரு ஆப்போசிட் பார்ட்டி. ஆர்ட்ஸ் காலேஜ் அப்படி தான் இருக்கும். எலெக்ஷன் அவங்க அவங்க தனியாக இருப்பாங்க, நம்ம தனியாக இருப்போம். அப்படி தான் இருந்துச்சு. அவன் என்ன பண்ணிட்டான்னா, இந்த சாப்பாடு போடுவார் பேச்சின்னு ஒரு அண்ணன். ரொம்ப ரொம்ப மோட்டோவாக ரொம்ப பெரிய ஆள் அவரு. நல்லா கட்டமா நல்லா இருப்பார் ஆளு. அவர புடிச்சு அடிச்சு அந்த நாங்க யூரின் போடுறதுக்கு பெரிய தொட்டியில தண்ணி இருக்கும். நாம யூரின் போனோம்னா அங்கெல்லாம் வந்து போயிட்டோம்னா, பக்கெட்ல தண்ணி மோந்து கைய கால்லாம் கழுவிட்டு தான் வெளிய வருவோம். அந்த பழக்கம் இருந்துச்சு அங்கெல்லாம். அந்த தண்ணி தொட்டியில வச்சு அமுத்துறான். நான் என்கிட்ட வந்து நான் வந்து அப்பதான் சாப்பிடறக்கு போயிட்டு இருந்தேன். வந்து சொன்னாங்க, "மச்சி இங்க பார்றா அவன புடிச்சு இப்படி அடிக்கிறாங்க. போடா போடா." அவன கண்ணுல பயந்துக்குவாங்க. போடா போடான்னு சொன்னோனே எனக்கு மனசே கேட்கல. அப்புறம் போய் அவன குறுக்காட்டி அப்புறம் நாங்க 2 பேரும் அடிதடி பண்ணி, அப்புறம் அதனால தான் நம்மலாம் வந்து அடிச்சோமே தவிர, இல்லாட்டியெல்லாம் வந்து அவனையெல்லாம் நம்ம எதுக்கு போய் நம்ம என்ன பெரிய இதா? அப்போ வந்து பேச்சு வந்து அழுதுகிட்டே சொன்னாரு, "நான் எத்தன நாள் சோறு போட்டுருப்பேன். உங்களுக்கு 3 வருஷம் சோறு போட்ட கை தானே. உட்ரு நீ வரலினா கணக்கு என்ன கொன்றுப்பேன்னு" சொன்னாப்படி. அவன கண்டா எல்லாமே பயந்துக்குவாங்க. அப்புறம் அவன புடிச்சு அடிச்சாங்க. அப்புறம் இதெல்லாம் போயிருச்சு. இதுல வந்து அவங்கலாம் என்ன இத்தனைக்கும் அவங்க அப்பா இறந்துட்டாங்க. நான் வந்து அவங்க அளவுக்கு வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். வீட்டுக்கு இதெல்லாம் நினைச்சுக்கவே இல்ல. காலேஜ்னா இது பசங்க தானே. இட் ஹேப்பன்ஸ் இல்ல. இப்படிதான் இருந்தமே தவிர, இதுல எல்லா இடத்துலயும் ஒரு நியாயம் இருந்துச்சுங்க. அந்த நியாயம்லாம் எடுபடவே இல்ல. சரியா? எல்லா இடத்துலயும் ஒரு ஹைலைட்ல யார் இருக்கானோ, அவன் பண்றது எல்லாமே தப்பு. அப்படிதான் இருந்தது. இவன் விட்டுருந்தா அந்த ஆள கொன்றுருப்பான். அது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா அதையெல்லாம் யாருமே சொல்லல. அப்ப எல்லாமே ஒன் சைடா தான் நம்மளுக்கு இருந்துச்சு. இதெல்லாம் சொல்லி எங்க அப்பா முன்னாடி இந்த மாரி எங்க அப்பா ஊர் பூரா சொல்லிட்டாரு. என் பையனுக்கு எம்சிஏ சீட் கிடைச்சிருச்சு. அவர் ஒரு இங்கிலீஷ் வேர்ட் ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டாரு டியர். யார் சொல்லிக் குடுத்தாங்கன்னு தெரியல. எம்சிஏ படிச்சா ஒரு வால்வேஷன் இருக்கும் அப்படின்னு பேசிட்டு இருப்பாரு. அவருக்கு ஒரு வால்வேஷன் இருக்குது எம்சிஏ படிச்சா. எம்சிஏ சீட்டு கிடைச்சிருச்சு கணக்கு அப்படி இப்படிலாம் பேசிட்டு இருப்பாரு. அப்புறம் வந்து கூப்பிட்டு என்கொயரி வச்சு எங்க அப்பாட்ட 1 மணி நேரம் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இத பூரா லிஸ்ட் பண்றாங்க. அப்புறம் நான் சொன்னேன், "சார் நான் வந்து கார்கில் வாருக்கு வந்து 1 1/2 மாசமா ஒர்க் பண்ணியிருக்கிறேங்க சார். இத்தன செடி மரம்லாம் நான் என்சிசில இருந்தாலும் என்எஸ்எஸ் மாரி நெறைய வேலை நம்மலாம் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் அந்த ஃபண்ட் கலெக்ஷன் நெறைய ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அந்த ஒவ்வொரு டைம் இந்த சேர்மன் எலெக்ஷன் இதெல்லாம் பிரச்சனை இல்லாம நெறைய நெறைய டைம் பிரச்சனை வராம இருந்ததெல்லாம் பார்த்துட்டு லோக்கல் ரவுடி கூட்டிட்டு வந்திருக்காங்க ஒரு டைமு. உடுமல்பேட்டையில ஒரு அண்ணா வந்திருந்தாரு. நாங்கலாம் தான் போனோம் சண்டைக்கு. அந்த லோக்கல் ரவுடி கூட்டிட்டு வந்து அங்கெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை பண்ணி ஜெயராம் சார் தான் வந்தார். அப்புறம் நான் தான் அவர வர சொல்லி அவங்க வீட்டுக்கு போய் சொல்லி, அப்புறம் நீங்க மறுபடியும் இதுக்கு வந்து கனவு வந்து மறுபடியும் ஆள கூட்டு வந்து அடிச்சு போட்டா முடிச்சுட்டுலாம் சொல்லாதீங்க திரும்ப அப்படின்னு சொல்லி, ஏன்னா அப்பலாம் 3 இயர் வந்துட்டோம்ல எம்சிஏ படிக்கணும் ஒரு எண்ணம் இருந்தது. எல்லாத்துக்கும் அந்த மாரிலாம் அப்படிலாம் இருந்துச்சு. இந்த மாரி நம்ம இழந்ததெல்லாம் நெறையா. ஸோ இப்படிலாம் இருந்துச்சு. இப்படிலாம் தான் இருந்துச்சு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம். சீட்டு கிடைக்கல. எங்க அப்பா பஸ்ல வர சொல்றாரு. நம்ம வந்து சின்ன ஃபேமிலி. நம்மளுக்கு வந்து இதெல்லாம் கிடைச்சிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். நீ வாழ்க்கையில நீ ஏதாவது படிச்சு கிடிச்சு வேலைக்கு போவேன்னு பார்த்தா, நீ இங்க வந்து ரவுடித்தனம் பண்ணிட்டு உட்காந்துருக்கிற. அப்படி இப்படின்னு சத்தம் போட்டுட்டே வந்தாங்க பஸ்ல. எனக்கு ரொம்ப அசிங்கமா இருந்துச்சுங்க. அவர்ட்ட பக்கத்துல குறைய முடியல. ரொம்ப வெட்கமா இருந்துச்சு. ரொம்ப நம்மள ஆனா பிரச்சனை நான் இதுவரைக்கும் போட்ட இதையும் சொல்லல. அதனால சீட்டு குடுக்கல. தீயெல்லாம் வச்சுட்டான் அப்படின்லாம். அத வச்சுதான் அவன். அப்புறம் வந்து ஊர்ல வந்து விளையாண்டுட்டு இருக்கும்போது, கிரிக்கெட் விளையாடும்போது ஒரு சின்ன ஒரு கைகலப்பு அடிதடி பண்ணிக்கிட்டாங்க. அப்போ பிரசன்னா அவங்க அண்ணன் எல்லாருமே இருந்திருக்காங்க. அப்புறம் ஒரு பொலிட்டிஷியனை கூட்டு வர சொல்லி லோக்கல் எல்லாம் அவங்க பெரிய ஆள் தான் நல்லா சால்வ் பண்ணியிருக்காங்க. அப்போ பிரசன்னா சொன்ன அப்படியேமா, இதே கனவு மட்டும் கூட இருந்தான்னா ஒருத்தர் கிட்ட கூட வந்திருக்க முடியாது அப்படின்னு. அப்படிதான் டிஎஸ். இப்போ கூட வந்து எங்க கூட இருக்கிற ஒரு பையனோ பொண்ணுக்கு ஒரு ஆபத்துனா என்னை கண்ட்ரோல் பண்ணணும், பிடிக்கணும், அடிக்கணும், ஏதோ ஒன்று பண்ணணும் 3 ஸ்ட்ராங்கான மின்னு வேணும். இல்லாட்டி இப்பவும் பண்ண முடியாது. இப்பவும் பண்ண முடியாது. பிரசன்னாவெல்லாம் கூட இருந்தானா 5 பேர் வேணும் என்ன சமாளிக்கிறதுக்கெல்லாம். ஸோ அப்படி தான் வந்து அவன் மேலே இருந்த அன்பெல்லாம். அப்படி சொல்லியிருக்கான் அந்த மாதிரி. அதே மாதிரி அவங்க ஒய்ஃப்கிட்டலாம் போய் சொன்னானா, நான் ஒரு தடவை போயிருந்தேன். கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள் கரைஞ்சு போயிருந்தேன். அப்போ சொன்னாங்க, யுஎஸ் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் போகும்போது போயிருந்தேன் வீட்டுக்கு. அப்போ வந்து சொன்னா அப்படி எப்பவுமே சொல்லுவாருங்க, கனகெல்லாம் இருந்தானே இங்கே நடக்கிறதே வேற என்ன சொல்லுவா அப்படி. ஒவ்வொரு தடவை உங்கள் பேர் வந்துக்கிட்டே இருக்கு. எனக்கு உங்களெல்லாம் பார்க்கணும் ஆசையாக இருக்கு. அவ்வளோ சொல்லுவாங்க. நான் ஒரு சிலர்லாம் கேட்க மாட்டேன். அப்போ வந்து சொல்லுவா அப்படி, அப்போல்லாம் கனகு இருந்தான். பங்காளி இதை பண்ணோன்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் அது நடக்கும். அப்படிதான் வந்து ஆனா இங்கெல்லாம் நம்மளுக்கு இந்த காலத்துல யாரும் இது பண்றதில்ல அப்படின்னு. கம்மிங் பேக் டு த பாயிண்ட். முக்கியமானது, இது சொல்றதுனால நீ தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் ஒழுக்கமா இருந்ததுக்கு ஒரே காரணம் பிரசன்னாவும் சுரேஷ் மட்டும்தான். சரியா? ஒழுக்கமா மீன்ஸ் என்ன சொல்றேன்னா, நான் பாருங்களேன் அவங்க கூட இருக்கிற வரைக்கும் நான் ஸ்மோக் பண்ணல, ட்ரிங்க் பண்ணல. ஆனா எம்சிஏ போகும்போது கொஞ்சம் பணக்கார வீட்டு பசங்க எல்லாருமே, மச்சி குடி ஃப்ரெண்ட்ஸுக்காக எதை வேணாலும் பண்ணுவோம். என்ன வேணாலும் பண்ணுவோம். அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் தான். நீங்க நினைக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்னா சும்மா அந்த மாதிரிலாம் இல்லை. இந்த நாடோடிகள் வந்த படம்லாம் முதலே ஊருக்குள்ள பண்ணிக்கிறோமே, நம்மளால கேஸ் போடுறோம் சுத்தணும் தானே அதெல்லாம். அதான் முதலே சொன்னனே, அந்த அது உங்களுக்கு தெரிஞ்சு எல்லா ஸ்டோரியுமே ஒருத்தர் லைஃப்பில் நடந்திருக்குங்க. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இதில் எல்லாம் நடந்திருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னால் அப்படி தான் இருந்தோம். அப்புறம் இதை மறந்துட்டேன் சொல்ல வந்துட்டேன். ஓகே, ஸோ இதெல்லாம் முடிஞ்சு பிரசன்னா வந்து முடிச்சுட்டு இங்கே வந்துட்டான். அப்புறம் நானும் வந்து எம்சிஏ போயிட்டேன். எம்சிஏ போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னன்னா, எனக்கு கல்யாணம் நடந்துச்சு. அப்போல்லாம் வந்துட்டு போனாங்க. எல்லாருமே வந்து அவங்க கல்யாணத்துக்கு கூட போக முடியல. அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். ஸோ எல்லாம் வந்துட்டு போனாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப ஹாப்பி மூமெண்ட் அதெல்லாம். பிரசன்னாவோட இருந்த டைம் எல்லாம். ரொம்ப ஒரு பாண்டிங்கு, ரொம்ப ஒரு அந்த ஒழுக்கமா இருந்தது. அத சொல்ல மறந்துட்டேன். அதான் பேசிட்டு இருந்தோம்.
நான் மட்டும் பிரசன்னாவோட, சுரேஷோட இல்லாம இருந்தேன்னா, நான் இப்படி இருந்திருக்க மாட்டேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்ப எம்சிஏ படிக்கும்போதெல்லாம் கத்துக்கிட்டு, அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல விட்டுட்டோம் இல்லையா? நம்ம விடுறோம். ரொம்ப வருஷம் கழிச்சு டிப்ரஷன்லாம் முடிஞ்சு, அதுக்கப்புறம்லாம் விட்டுட்டோம். பட் என்னன்னா, எனக்கு இருந்த சர்க்கிள் பிரசன்னானா ஒரு எலைட் சர்க்கிள், ஒரு லிட்டில் சர்க்கிள் தான். இப்போ சுரேஷுக்கு ஒரு லிமிடெட் சர்க்கிள் தான். நம்மளுக்கு தான் ஊரே கேளு, நாடே கேளுன்னு ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறவனுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சுரேஷோட ஃப்ரெண்ட்ஸே கிட்ட க்ளோஸாக இருப்பாங்க. பிரசன்னா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்படித்தானே எல்லா மனுஷனையும் சக மனுஷனை நேசிக்கிறது. இதில் இவன் ஃப்ரெண்டு, அவன் ஃப்ரெண்டுலாம் எப்பவுமே பார்க்கறதில்ல. ஒரு ஹெல்ப்னு போய் கேட்டால் கூட உரிமையோட தான் கேட்பேன். அவங்க வந்து கேட்டால் உரிமையோட தான் பண்ணி கொடுப்பேன். ஓ, இது இவங்க ஃப்ரெண்டு, இது பிரசன்னா ஃப்ரெண்டு, இது சுரேஷ் ஃப்ரெண்டுன்னு அந்த பார்ஷியாலிட்டியில் இருக்காது. அது ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டு, அவ்வளோதான். அப்படி தான் இருந்திருக்கிறமே தவிர, மற்றபடியெல்லாம் இந்த மாதிரிலாம் எதுவுமே இப்படியெல்லாம் இருந்ததில்லை. அப்புறம் என்ன ஆயிடுச்சு, அந்த சொல்கிறேன். அங்கே வந்து ஏன்னா எங்கிட்ட இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில பசங்க அப்பயே அஃபேர் வச்சுருந்தாங்க. செக்ஸ் தான் சொல்கிறேன். அதெல்லாம் போய் பழகினோம்னா அந்த அடிக்ஷன் இருந்திருக்கும்ல. எனக்கு அது வந்து போகாமல் இருந்ததுக்கும், ஏன்னா எனக்கு இருந்த அந்த வால்யூம் ஆஃப் பீப்புள், அந்த ஜெயிலுக்கு போன ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க, ஏதோ தப்பு பண்ண ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க, திருடின ஃப்ரெண்ட்ஸ் இருப்பானுங்க, அடிதடி பண்ண ஃப்ரெண்ட்ஸ் இருப்பானுங்க, கேஸ் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருப்பானுங்க, எல்லா ஃபேமிலியிலையும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இப்படியெல்லாம் நான் அப்படி இருந்தேன் காலேஜுக்குள்ளே. எல்லா இடத்துலையும் இப்படி தானே இருந்திருப்பேன். அப்படிலாம் இருக்கும்போது நான் இந்த அஃபேர் ஒரு 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 செக்ஸ் ரிலேட்டடாக போய் அடிக்ட் ஆகிறதுக்கு எனக்கு சான்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அப்படி கொஞ்சம் பேர் இருந்தாங்க. ஆனால் அவங்களையும் நான் நல்லா தான் வச்சிருந்தேன். அந்த பசங்க இதெல்லாம் வேணாண்டா. ஆனால் இதெல்லாம் நான் போகாமல் இருந்ததுக்கு காரணம் இந்த கிரெடிட் முழுக்க முழுக்க பிரசன்னாவுக்கு, சுரேஷ்க்கு மட்டும்தான். இது வந்து வேறு யாருக்குமே கிடையாது. அவங்களோட இருந்ததுனால தான் அந்த ஸ்டேஜ். இதை யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. இங்கே ஒவ்வொரு பையனும் அதை கிராஸ் பண்ணி தான் வரணும். அன்னைக்கு இருந்த ஜென்ரேஷன் அப்படி தான் இருந்தது. இன்றைக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் தான் உங்கள் லைஃப்பை பற்றி நீங்கள் தான் பேசணும். அதுவுமே அன்றைக்குமே எனக்கு ஹார்டாக தான் இருந்தது. எனக்கு இருந்த ஆக்சசிபிலிட்டி ஆக்சசிபிள் டு எவ்ரிபடி இல்லையா? அப்போ நிறைய பீப்புள் எங்கூட இருந்திருப்பாங்க. ஆனால் நான் அதெல்லாம் பண்ணாமல் இருந்தது காரணம் பிரசன்னா, சுரேஷ் மட்டும்தான். அப்படி அந்த பழக்கம் அதனால தான் என் ஒய்ஃப் எல்லாம் திரும்பி பார்த்தா அப்படி. இல்லாட்டி இதெல்லாம் நடந்திருக்காது. அப்புறம் ஒய்ஃப் வந்து இது மாதிரிலாம் நாங்கள் லவ் பண்ணுறோம் அப்படிலாம் சொல்லும்போது ஃபஸ்ட்டு பிரசன்னா தான் போய் பார்த்துட்டு வந்தோம். அப்படி பிரசன்னா உமாவதி தான் போய் அம்சம் பார்த்துட்டு வந்தாங்க. இதெல்லாம் இங்கே நடக்குமா? இந்த காலத்தில் என்ன பண்ணுவீங்களா அந்த மாதிரிலாம்? அவன் பார்த்துட்டு வந்து ஓகேன்னு சொன்னான் அப்படி. சரியா? ஸோ இப்படியெல்லாம் நடந்தது. இது லாஸ்ட் ஒன்று. அவன் நினச்சிருந்தான்னா நம்மகிட்டலாம் பழகிருக்கலாம் வேண்டியதில்லை. இந்த மாதிரிலாம் ஒன்றும் இப்படிலாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் தேவைப்பட்டிருக்காது. அதாவது தான தர்மம்ங்கிறதெல்லாம் இந்த உலகத்தில் வந்துங்க, இந்த பாயிண்ட் தான் நான் சொல்லியிருந்தேன். அது ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு இப்படி ஆச்சு. நல்லவங்களுக்கெல்லாம் எல்லாமே நல்லது நடந்துரும்னு சட்டமெல்லாம் இங்கே கிடையாது. அப்படிலாம் இங்கே நடந்ததும் இல்லை. அப்படி பார்த்தா நான் நல்லது தானே பண்ணியிருக்கேன். நான் யாருக்காவது கெட்டது பண்ணிட்டேன்னா என் லைஃப் ஏன் இன்னும் பெட்டராக வரல? எங்கள் அம்மா ஏன் செத்து போயிடணும்? நான் ஏன் டிப்ரெஷன் போகணும்? நான் யாருக்காவது பாவம் பண்ணிட்டேன்னா, ஏதாவது இது பண்ணிட்டேன்னா, நான் ஏன் அப்படிலாம் அதை அனுபவிக்கணும்? அதுலேருந்து எப்படி அந்த கொடுமையில் இருக்கணும்? இந்த டைம் கூட வந்து என் ஒய்ஃப் ஊரில் இருக்கும்போது வாசின்னு ஒரு நம்ம அலுமினியில் ஒரு ஃப்ரெண்டு, அவங்களும் அவங்க அண்ணன் செந்தில் அவங்க போய் என் ஒய்ஃபும் அப்பா அம்மா எல்லாம் 2 வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்க. பிரசன்னா சேலத்துலேருந்து அவன் பிள்ளை கூட்டிகிட்டு வந்து அவனும் 2 பக்கம் போய் பார்த்துட்டு வந்திருக்கிறான். வஞ்சி அவங்க ஃபேமிலியோட போயிருந்தா அப்படி, சாரு அவங்க ஃபேமிலியோட போயிட்டு வந்தா அப்படி. 5 ஃபேமிலி அலுமினியிலேருந்து போய் என் ஒய்ஃபையும் பாப்பாயும் பாட்டு வந்துச்சு. நான் கேட்க விடல, நீங்களாம் போய் பாருங்கன்னு கூட சொன்னதில்லை. நம்ம வந்து எல்லோரும் மீட் பண்ணுவோம். நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. சரியா? பட் போய் ஒய்ஃபு பாப்பா எல்லாம் பார்த்துட்டு வந்தாங்க. அப்புறம் இன்னொன்று வந்து என்ன பண்ணான்னா, ஒரு டைம் வந்து பிரசன்னாவெல்லாம் வந்துங்க நான் பஸ்ஸில் போய் கூட பார்த்ததில்ல. சரியா? எப்பவும் கோயம்புத்தூர் போனால் தான், மற்றபடி அப்போவுமே காலேஜுக்கு மட்டும்தான் கூட, இல்லாட்டி எப்போவுமே காரு அந்த மாதிரி தான் வருவாங்க. ஒரு டைம் பிஸ்னஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரக்கப் ஆகி கொஞ்சம் ஹார்ட் டைம் அப்போ அவனுக்கு. எனக்கு ஒரு டைம் ஃபோன் பண்ணி சொன்னாப்படி, நான் அந்த மாதிரி பஸ்ஸில் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லோன்னே அந்த 3 மணிக்கு நான் அழுதுட்டேன். கலிஃபோர்னியாவில் இருந்தோம். ஒரு சின்ன வீடு தான். சின்ன வீடுனா பாகியராஜோட சின்ன வீடு இல்லைங்க. $2500 வாடகை. அங்கே ஒரு காசு மிச்சமாகலாங்க. 5 வருஷம் இருந்தோம். 2 ரூம் தான் இருக்கும். இவன் 3 மணிக்கு வந்து கால் பண்ணுறான்னு எந்திரிச்சிட்டு இவன் அப்படியே பேச 2 எமோஷனையும் அழுதுட்டோன்னே என் ஒய்ஃப், அவன் ரொம்ப சென்சிட்டிவ், சின்ன சத்தம் கிட்டே எந்திரிச்சிடும். அப்படி எந்திரிச்சு வந்துட்டு அப்படி. அப்போ உடனே வந்து தீபக் கூப்பிட்டு ஜெயரா கூப்பிட்டு சொல்லி, உனக்கு என்ன வேணும் எல்லாத்தையும் பண்ணுறான், உனக்கு என்னடா வேணும் மயிறு, உனக்கு காரு என்னடா உனக்கு இல்லை அப்படின்னு அப்படிலாம் பேசி, அப்புறம் எதுவும் கேட்கல, வேணான்னு மச்சி நான் முடிஞ்ச வரைக்கும் பார்க்குறேன், நான் முடியலன்னு சொல்கிறேன்னா அந்த மாதிரி பிரசன்னானா அப்படி ஒரு ஃபீல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா, கம்மிங் பேக் டு அம்மா. அதாவது இன்றைக்கெல்லாம் அது யார் பண்ணுவீங்கன்னு கூட எனக்கு தெரியல, நல்லா கேட்டுக்குங்க. அம்மா வந்து பிறந்த இடத்துல 2 பிள்ளை தான், அம்மாவும் சித்தியும். சித்தி பிள்ளையும் பையன்லாம் கூட புள்ள நம்ம அலுமினியில் தான் இருக்காங்க. பொண்ணு ஸ்கூலில் தான் படித்தாங்க, பையன் அங்கே தான் படித்தான். பட் சந்துரு பாப்பா உள்ளே தான் இருக்குது. சித்திக்கு 45 ஏக்கரு, அம்மாவுக்கு 40, பிரச்சனை அவங்க அம்மாவுக்கு 45 ஏக்கரு. அந்த 45 ஏக்கரை தானம் பண்ணிட்டாங்க. அந்த ஊரில் பள்ளிக்கூடம் இல்லைன்னு வந்து யாரோ கேட்டதுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க, பள்ளிக்கூடம் கட்டிங்க அப்படின்னு சும்மா கொடுத்தாங்க. இன்றைக்கி நம்மளாம் ஒரு 4500 காசு கொடுத்துருவோமா யாருக்காவது? எத்தனை காரணம் சொல்கிறோம். நான் அங்கே பண்ணிட்டேன், ஆல்ரெடி ஐ ஹேவ் சம் ட்ரஸ்ட்டு, ஆல்ரெடி நான் அதில் எங்கேயோ மெம்பராக இருக்கிறேன், ஆல்ரெடி நான் அங்கே கொடுத்துட்டேன் அப்படின்னு. நான் சொன்னது, நான் செஞ்சது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு 50% இருக்குமா, 30-40% இருக்கும். தெரியாதுன்னா 60%.
நானும் கொடுக்கணும், அலுமினியை தாண்டி கொடுக்கணும், ஏசலை தாண்டி கொடுக்கணும். எனக்கும் வந்து எங்கள் சொந்த பந்தம் இருக்குது, என் ஃப்ரெண்ட்ஸ் ஒய்ஃப் சைடு இருப்பாங்க, என் தம்பி சைடு இருப்பாங்க, எனக்கு வந்து லீட்ஸ் சைடு இருப்பாங்க, அவங்க அலுமினி இல்லாமல் இருப்பாங்க, எங்கூட ஒர்க் பண்ணுற பையனை பொண்ணை வந்து கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி நிறையா இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பு? சரியா? இப்படி தான் வந்து நான் ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கும் ஒரு வீடியோ போட்டுறேன். ஸோ அதுதான் வந்து ரொம்ப மரியாதையாக இருக்கும். இந்த கிரெடிட்லாம் நம்ம நல்ல விஷயங்கள் இப்போ கூட வந்து நான் இந்த டிப்ரெஷன் முடிஞ்ச ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், ட்ரிங்க்ஸு ஸ்மோக்கெல்லாம் விட்டுட்டேன் அப்படின்னு. அப்போ உடனே வந்து உடனே வந்து பேசினேன். அப்படி கூப்பிட்டு அவனுக்கு எவ்வளோ ஒரு இது பாருங்க, அப்படி இருப்பேன். அது தாடி வந்து அவனுக்கு பிடிக்காது. அவனே ஒரு ஆண் அழகன், பட் என்ன ரசிப்பா அப்படி. அந்த அந்த எண்ணம், அந்த உயர்வான எண்ணம், நம்ம என்ன பண்ணுறோம் அதெல்லாம் ரொம்ப வேல்யூ பண்ணுவோம் அப்படி. அப்புறம் ஸ்காலர்ஷிப் பணம் ஒவ்வொரு தடவை காலேஜில் கொடுக்கும்போது வரும், 1500 வரும். அது 2 டைம் இன்னொரு பையன் கெமிஸ்ட்ரி பையனுக்கு வந்து பணம் கட்டுற கொடுத்துட்டேன். அதுதானே பெரிய அமௌண்ட்டு. அது இல்லாமல் கலெக்ட் பண்ணி அவனுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டிகிட்டு இருந்தோம். நான் தான் இனிஷியேட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ 3rd இயரில் சொல்லிட்டான், உன்னை வந்து நல்ல ட்ரெஸ்ஸில் பார்க்கல, நீ வந்து எனக்கு 1500 என்கிட்ட கொடுத்துருன்ட்டான். அவங்கள்ட்ட கொடுத்தோன்னே போய் ரேமண்ட்ஸில் பேண்ட் ஷர்ட் எடுத்து ஒரு க்ரீன் கலர் சிமெண்ட் கலர் பேண்ட் எடுத்து, அப்புறம் வந்து அந்த மாருதி அம்பாஸ்டர் ஏதோ டெய்லர், பெரிய டெய்லர் அங்கே தான் கொடுத்து தைப்பான். கோயம்புத்தூரில் காந்திபுரத்தில் இருந்துச்சு, அங்கே கொடுத்து தைச்சு அதெல்லாம் போட்டு அழகு பார்த்த பையன். அவன் வந்து அவ்வளவு அந்த ஒரு போட்டி பொறாமை அதெல்லாம் ஒன்றுமே இருந்ததில்லை. சரியா? இன்னுமே அவனுக்காகலாம் என்ன வேணால் பண்ணலாம். அந்த பிள்ளையில நம்ம பிள்ளைய தான் பார்க்குறோம், அதில் வந்து எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. சரியா? நம்ம வந்து அவனும் பாரு அவங்க ஒய்ஃபில் விட்டு கொடுத்தல. இங்கே நிறைய பேர் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, போய் நீங்கள் நல்லவங்களாக இருக்காக, நீங்கள் நல்லவங்களாகனா ஓப்பன் அப் அபவுட் யுவர் செல்ஃப், யுவர் தாட், யுவர் ஆக்ஷன், யுவர் ஆக்டிவிட்டி, யுவர் குட் அண்ட் பேட் டு யுவர் ஸ்பௌஸ். ஆனால் அதை பண்ணவே மாட்டீங்க. என்ன பண்ணுவீங்கன்னா, உங்கள் ஒய்ஃப்கிட்ட நீங்கள் நல்லவனாகிறதுக்கு மற்ற ஃப்ரெண்ட்ஸை பூரா கேவலமாக பேசுவீங்க. எங்களுக்கு தெரியாமல் நீங்கள் நிறையா பண்ணியிருக்கீங்க. தயவுசெய்து அதை பண்ணாதீங்க, நிறுத்திக்கிங்க. நாங்கள் வந்து இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்த ஒரு கெட்டுவதற்கு, அங்கே கூட ஒரு ஃப்ரெண்டை பற்றி என் ஒய்ஃப் ஏதோ நான் பேசிகிட்டு இருக்கும்போது, அவங்க தான் இம்பார்ட்டன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஒரு கோவம் வந்துருச்சு. அப்போ என் ஒய்ஃப் வந்து ரொம்ப எமோஷனலாகி சொன்னா, அப்படி இங்கே யார் பொண்டாட்டின்னு தெரியல, எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. ரெண்டாவது வந்து எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறாரு. இது அவர் குழந்தையும் இது எல்லா குழந்தையும் அவர் குழந்தைங்க மாதிரி தான் பார்க்குறாரு. என்ன டிஃப்ரென்ஸ் எங்கள் லைஃப்பில் இருக்குதுன்னு தெரியலீங்களா அப்படி சொல்லிட்டு இருந்தேன். அப்படின்னா அந்த அளவுக்கு விட்டு கொடுக்காம இருப்பேன். அப்போ நம்ம ஃப்ரெண்டு கூட சொன்னார், ஏன் மச்சி நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுங்க கேர், நீங்கள் அப்படிலாம் பண்ணுறீங்க போது நான் சொன்னேன், ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் எங்கூட இருந்து வேலை செய்கிறதுனாலையும் எங்கூட இருந்து அவங்க கஷ்டப்படுறதுனாலே அவங்களுக்கு கெட்ட பேர்லாம் வாங்கி கொடுக்கக்கூடாது. சரியா? அவங்களோட எண்ணமெல்லாம் உயர்வானது. உனக்கு என்ன அம்சு, உங்கள் அப்பா சின்ன வயசுல உனக்கு கஷ்டப்படாமல் வச்சுக்கிட்டாரு, என்ன முடியுமோ அதை கொடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் புருஷன் உனக்கு கஷ்டப்படாமல் வச்சுக்கிட்டான். உனக்கு எல்லாமே நீ எதுலேயும் ஃபெயில் ஆகலையே, உனக்கு எல்லாமே ஈஸியாக பண்ணிட்டனால மற்ற பொம்பளைகளுக்கெல்லாம் அந்த லைஃப் நிறைய பேர்த்துக்கு இல்லை. அவங்களே நான் பார்க்கணும். எங்கள் அம்மா அப்படி தானே இருந்தாங்க, எதுவுமே இல்லாமல். அதே மாதிரி நான் மற்றவங்களெல்லாம் போய் பார்க்கணும், ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். என் லைஃப்பில் பர்பஸ் இருக்குது, நான் டிஸ்டர்ப் பண்ணாதீன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இப்படி தான் நம்மளாம் பண்ணியிருக்கிறோம். பிரசன்னா, லவ் யூ ஸோ மச். உனக்கெல்லாம் எப்போவுமே உயிர் நண்பன். உனக்கெல்லாம் வந்து உனக்கெல்லாம் என்னடா சொல்கிறது, இந்த வீடியோ வந்து உனக்காகத்தான் நான் டெடிகேட் பண்ணுறேன். இது எல்லா மக்களும் பாருங்கள். நான் 45 ஏக்கர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. சும்மா கொடுத்துட்டாங்க தூக்கி. சரியா? சும்மா கொடுத்தாங்க அந்த ஸ்கூல் நடத்துறதுக்காக. இன்றைக்கெல்லாம் வந்து அதோட விலை என்ன, யாராவது கொடுக்க முடியுமா, யோசிக்க முடியுமா? ஸோ அப்படி இருந்த பையன் தான். அவன் மூலமாக தான் நான் பிளட்டு கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பித்தேன். யூஎஸ் வந்து கொடுத்துருக்குறேன். அங்கே இந்தியாவில் எத்தனை தடவை நானும் ஒன்று போய் பிளட்டு கொடுத்தது. எனக்கு அந்த நல்ல பழக்கங்கள்லாம் நிறைய நான் அவங்ககிட்ட தான் கற்றுக்கிட்டேன். ரெண்டாவது வந்து நானும் சுரேஷ் 3 பேர் ரொம்ப ஒன்றா தான் இருந்திருக்கிறோம். நான் ஒவ்வொரு ஃப்ரெண்டை பற்றியுமே ஒரு வீடியோ சான்ஸ் கிடைக்குமான்னு ஒரு வீடியோ பண்ணுறேன். இதில் அவனை பற்றி வேறு ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா பார்ட் 2 அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்ல பையன், தங்கமான பையன். 2 புள்ள இருக்குது. அதெல்லாம் நம்ம பிள்ளைங்க தான். அது ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். நல்லா படித்தவங்களும் நல்லபடியாக லைஃப்பில் முன்னுக்கு வரணும். அப்பா அம்மாவுக்கும் ரொம்ப நன்றி. அந்த அந்த கையால் எத்தனை தடவை சோறு போட்டுருக்குது. மகராசி அவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிற லேடிஸ் சமைச்சு போடுவாங்க. நினச்சா அழகாக ஒரு ஆளை வச்சுக்கிட்டு ஆளாக இருந்திருப்பாங்க. பட் நம்ம போனோம்னா நம்ம என்ன அங்கே தான் இருப்போம். ஒன்றா அங்கே இருப்போம், இல்லாட்டி பிரச்சனை இங்கே இருப்பான். இப்படி தானே நம்ம வீட்டுக்கு வரும்போதெல்லாம் பஸ்லேயே வர மாட்டோம். பிரச்சனையோட வந்து பைக்கு தான், எப்போவுமே பைக்கு தான். எனக்கு அந்த பெரிய பெரிய பைக்கெலாம் எக்ஸ்போஸ் ஆனதும் அங்கே தான். காரில் போனது, பிடிச்சது எல்லாமே, ஜீப்பில் போனது, எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் பிரச்சனை மூலமாக அத்தனை நாய் வச்சுருந்தது. எனக்கு எல்லாமே அங்கேருந்து நம்ம கற்றுக்கிட்டது தான். ஸோ இப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் தான். நம்ம வந்து காலேஜிலேருந்து திரும்ப வரும்போதும் கூட வேறு டிபார்ட்மெண்ட்டில் படித்தா கூட நம்ம ஸ்கூல்லேருந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே கன்னியூவாய் எங்களுக்கு ஒரு 5 வருஷம் இருந்துச்சு. +1 +2 காலேஜில் ஒரு 5 வருஷம் இருந்துச்சு. ஸோ நம்ம அலுமினி ஆரம்பிக்கும் போது கூட அந்த பிஎம்ஹெச்எஸ் பொண்ணு ஸ்கூல் அலுமினி ஆரம்பிக்கும் போது நான் ஏஎஸ்எல் பற்றி சொல்லிட்டு இருந்தேன் ஒரு நாள் காலைல. அப்போ சொன்னான், பங்க்ஸ் நீ வந்து நம்ம ஸ்கூல் அலுமினி ஆரம்பிச்சிடறான், உன்னால தான் பண்ண முடியும், பண்ணுறா அப்படின்னு சொன்னான். நம்ம ஸ்கூலுக்கு ஒன்று அப்படி அலுமினின்னு சொல்ல, நம்ம ஸ்கூலுக்கு ஒன்று ஆரம்பிட்டு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வரலாம்னா நம்ம மக்கள் தான் தெரியுமே. உடனே போய் 2022 ப்ரைவேட்டில் ஃபேஸ்புக்கில் க்ரியேட் பண்ணி அப்புறம் அதில் கொஞ்சம் நாள் வந்து சண்டை போட்டாரா வெளியே போனாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்டு கொடுத்தோம். 2013 வந்து ஃபண்டெல்லாம் எல்லாம் ஒர்க் பண்ணி எல்லாம் பண்ணால் அது அவ்வளோ நான் கொடுத்து முடிச்சுன்னு 250 பேர் நாங்கள் படப்படன்னு வெளியே போகிறாங்க. எதுக்கு அதெல்லாம் பண்ணுறாங்கன்னு இங்கே வந்து எனக்கு தூக்கி சமைக்கிறீங்க. ஒன்றா இருந்தால் தான் எல்லாம் பண்ண முடியும். அந்த அன்புங்கிறது ஒன்றா தான் இருக்கணும். எந்த ஒரு டிஃப்ரென்ஸ்லாம் முதல்ல உள்ளே வந்து இருங்க, அப்போ தானே தெரியும்.
நான் உன்னை நம்பி உன்னை பிலீவ் பண்ணி சொல்கிறேன்னா நீங்கள் கூட இருந்தால் தானே தெரியும். சரியா? இந்த அன்புக்காகவும் ஒரு நல்ல விஷயத்துக்காகவும் நம்ம எல்லா இடத்துலையும் இறங்கி போகலாம். அந்த ஒரு ஆடியோவில் வந்து ஃபுல்லாக நந்தகுமார், சுரேஷ், வீரகுமார் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருப்பேன். இது ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒன்லி ஃபார் பிரசன்னா. பிரசன்னா, லவ் யூ ஸோ மச் ஃப்ரம் மை பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். காட் பிளஸ் யூ. நீங்கள் உங்கள் ஃபேமிலி ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப பெருசாக தான் இருப்பீங்க எப்போவுமே. ஏன்னா நீங்கள் பண்ணின நல்ல விஷயங்கள் அப்படி. நிறைய டைம் வந்து அந்த கல்யாண மண்டபத்தை வந்து வாடகைக்கு இல்லாமல் சும்மா விட்ருக்குறாங்க. அதாவது வந்து ஒரு ப்ரோக்ராம் நடத்துறது, நல்ல விஷயங்கள் நடந்தால் சும்மா கொடுத்துருவாங்க. இது வரைக்கும் கூட நம்மலாம் கூட போய் ஒரு ஈவெண்ட் வைக்கிறோம் அப்படி இப்படிலாம் கூட கேட்டதில்லை இது வரைக்கும் எல்லாத்தையும். ஆனால் அந்த டைம்லாம் வந்து சும்மா கொடுப்பாங்க எல்லாத்துக்குமே. எவ்வளோ வாடகை இருக்கும், சென்ட்ரல் டவுனில் இருந்துச்சு. அந்த மாதிரி வந்து ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு மேன்மையான பையன் வித் ஆல் ஆஃப் குட் குவாலிட்டிஸ். அவங்ககிட்டலாம் நல்ல பழக்கமெல்லாம் எதுவுமே இல்லை. பிஸ்னஸ் நோக்கி போனால் அப்படி ஃபஸ்ட் டைம் அவங்க ஃபேமிலியில். ஸோ அதனால் சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அதுலேயும் அவன் கற்றுக்கிட்டு ஓரளவுக்கு ஸ்ட்ரகிள் ஆகி அப்படி ஓரளவுக்கு மேலே வர்ற மாதிரி தான் பார்த்துருக்கா. அப்படி ரொம்ப ரொம்ப நல்ல பையன். சரியா? ரொம்ப ரொம்ப நல்ல பையன். வந்து 24 கேரட் கோல்டு. ரொம்ப கோவம் வரும். இப்போ எனக்கெல்லாம் வர்ற கோவமெல்லாம் கொஞ்சம். நீங்கள் பிரசன்னாவெல்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன்னு உங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சரியா? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறேன். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறேன். இப்போ நல்லா 90 கிலோ இருக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த வயிறு பாட்டு மட்டும்தான் இருக்குது. மற்றபடி எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கிறேன். பெஸ்ட் வெர்ஷன் இதுதான். எனக்கு வந்து எப்போவுமே எனக்கு இந்த டிப்ரெஷனில் வெயிட்லாம் அது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். டிப்ரெஷனில் வெயிட்லாம் போனதுனால நான் வந்து ஃபீல் பண்ணிட்டேன். ஐயோ! அந்த ஆர்கான் நம்ம கஷ்டப்பட்டு பில்டு பண்ணியிருப்போம்ல. அப்போ வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஐயோ! இந்த ஆர்கான்ஸ் எல்லாம் வேலை செய்யலையாட்டிருக்கு. எல்லாம் போயிடுச்சு. இப்போ 2 இயர்ஸ் 8 மந்த்ஸ் பிச் எடுத்துருச்சு. எல்லாத்தையும் இழுத்து பூரா வெளியே போய் எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிட்டோம். அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம இவ்வளோ தான் அப்படின்னு நம்மளாம் ஒன்றும் ஒர்க் பண்ணலையே அப்படின்னு பயந்துட்டேன். இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. ஏன்னா அப்புறம் இது ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போ அப்படி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வெளியில் வர சாப்பிட ஆரம்பிக்கிறேன். இப்போ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை. நான் இப்போ கூட சொல்கிறேன், 1 மாதமாக நான் ஒன்றுமே பண்ணல. நடக்கக்கூடல. நாளைக்கு ஒய்ஃப் வராங்க. இனிமேல் தான் திரும்ப ரொட்டீன்லாம் செட் பண்ணணும். ஏன்னா நம்ம ஃபுல் டே அந்த வேலை தான் பார்த்தோம். இந்த உடம்பு ஏன் தெரியுமா தாங்குச்சு? அந்த சின்ன வயசுலேருந்து வந்து சொன்னேன்ல, இன்ஜின் வந்து நின்று போயிடுச்சுன்னா கூட, அந்த மழை பெஞ்சு நின்று போனால் கூட அதை சுற்றி எடுத்து விடுறது. டிராக்டர் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா கேஸ்வியில் கைத்தை போட்டு சுற்றி அந்த டிராக்டர் ஸ்டார்ட் பண்ணுது. உப்பு மூட்டை சமைந்தது, காட்டுக்குள்ளே எல்லா வேலையும் செஞ்சது, ஜிம்மு, ஸ்போர்ட்ஸு. அதனால கொஞ்சம் தாங்கிருச்சு. வேற ஆளும் தான் செத்துருப்பாங்கல்ல நம்மளாம் இருந்ததுக்கு. அப்புறம் இப்போ வந்து நல்லா வீட்டில் வந்துருச்சு. நான் போயிட்டு கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணி ஒரு 75 கேஜியில் கொண்டு ஜம்முன்னு நிறுத்திடலாம். பயங்கர ஃபிட்டாக. இந்த மாஸ் வெயிட்டில் நீ வேண்டாம், என்ன வயசும் ஆகுது. ஸோ 40 நாள் முடிஞ்சுது. யாரோ சொன்னீங்களாமா வந்து டைசன்மா அப்படின்லாம் கிண்டல் பண்ணிங்களாமா? காலேஜ் படிக்கும்போது அப்படி தான் பாருங்க. இப்பவும் அப்படி தான். சரியா? நம்ம வந்து நம்மளோட இருக்கிறவங்களுக்கு ஒரு அவங்கள யாரையும் போய் பகைமையாவோ எனிமிட்டியாவெல்லாம் பார்த்ததில்ல. அதுக்கப்புறம் எல்லாருமே ஒன்றா தான் இருந்திருக்கிறோம், சேர்ந்துருக்கிறோம். அப்படி தான் இருந்தோமே தவிர எல்லாருக்கு மேலேயும் அன்பாக இருந்தது மட்டும்தான். பாசமாக இருந்தது மட்டும். சண்டை வந்தால், கோவம் வந்தால் அந்த இடத்துல கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் பண்ணுறோம். அதை அப்படி காமிச்சிக்கிறது நம்மளுக்கு நடிக்க தெரியாதுல்ல. இன்னைக்கு கோவம் வந்தால் கோவம், காதல் வந்தால் காதல், பாசம் இருந்தால் பாசம், எமோஷன் இருந்தால் இது, அழுக வந்தால் அழுக. அப்படி தான் நம்ம இருந்திருக்கிறோம். ஆனால் யாருக்கும் பெரிய கெட்டதெல்லாம் பண்ணல. ஸோ பிரசன்னா, நீங்கள்லாம் கூட இருக்கிறது ரொம்ப பெருமைப்பா. ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் வந்து ஹாப்பியாக இருங்க. சரியா? நான் வந்து அந்த அந்த டிப்ரெஷனில் எடுத்த அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து அப்பப்போ ரொம்ப எமோஷனல் இருக்கும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா எடுத்து வச்சேன். சும்மா என்ன தோணுச்சு, இப்போல்லாம் அதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம கோத்ரூ பண்ணிக்கிறோமான்னு தெரியும். ரொம்ப க்ளோஸாக இருக்கிற இன்னும் பர்சனாலிட்டி காட்டில் எமோஷன் ஆயிடுவான்னு. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. மெயினாக வந்து என்னென்னா, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன் டேப்லெட்லாம் சாப்பிடல, எடுக்கல அப்படிங்கும்போது என்னென்னா, நம்ம உயிரோடு இருக்கணும்னு எனக்கு தெரியல. நம்ம உயிர் தப்பிக்குமான்னு எனக்கு தெரியல. உயிரோடு இருக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு ஒரு ஸ்டேஜில். உயிரோடு இருக்குமான்னு தெரில. ரெண்டாவது வந்து இத்தனை பேர் கூட இருந்ததுனால அது பண்ணக்கூடாது, டேப்லெட் ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் வெளியே வர முடியுமா அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு சொன்னது மனசில் இருந்தது. இன்னொருத்தர் வந்து சொன்னாங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்தனால மாத்திரை சாப்பிட்டுட்டே இருக்கிறேன். எனக்கு இவ்வளோ தான் தெரியும். ஒன்றுமே எனக்கு அதை பற்றி யோசிக்கல. நம்ம எதிர்பார்த்த ஒன்று என்னமோ நடந்துகிட்டு இருக்குது. அப்போ அப்படி விட்டுட்டேன். பட் வந்து கொஞ்ச நாள் ஆகி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ தான் தெரியுது. இன்னொரு ஃப்ரெண்டு சொன்னாங்க பியூவில், அவங்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்து 5 வருஷம் மாத்திரை சாப்பிட்ருக்காங்க. அந்த மாத்திரை சைடு எஃபெக்ட் வந்து அதுக்கு இன்னொரு மாத்திரை சாப்பிட்ருக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து சுயமாகவே போராடி வெளியில் வந்துருங்க டிஎஸ். அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. சரிங்களா? ஸோ ஹோப் இந்த வீடியோ வந்து டெடிகேட்டட் டு பிரசன்னா. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக. மெயினாக கேர்ள்ஸ், நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த பசங்க இதில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை கெடுத்துறாதீங்க. அது ஒரு சில இடத்துல நடந்திருக்கு. தனி வீடியோ பண்ணியிருக்கிறேன். இன்னொரு ஆடியோவும் வரும். சரிங்களா? அதை பார்த்துக்குங்க. எங்கேயாவது ஒன்று சொல்லியிருக்கிறேன் பிடிக்கலனா தப்பாக எடுத்துக்காதீங்க. அதெல்லாம் அந்த ஃப்ளோவில் சும்மா குரூப்புக்குள்ளே பேசுனது. அது திடீர்னு ஒரு சிலர் லைக் பண்ணாங்கன்னா அட்டாச் பண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. இதை போட்டலாம்ப்பா அப்படின்னு. அப்போ நம்ம என்ன பண்ணுறது? சரி போடுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா போடுங்க. 4 பேருக்கு ஏதாவது ஒரு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருந்தால் அது ஓகே தான். சரிங்களா?
வாழ்க்கையில் வந்து ஆம்பளையில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் விட்டு பிரிச்சிடாதீங்க. கேர்ள்ஸுக்கு அது வேணும். எல்லாத்தையும் விட்டு பிரிச்சு அவன் செத்து போயிடுவான் சீக்கிரம். ஒரு ஆம்பளை குடும்பம் நடத்தணும், உனக்கு 10 ஆம்பளையோட சப்போர்ட் தேவைப்படும். ஒரு வீட்டில் வந்து ஒரு நைட்டு கல்லை தூக்கி போட்டால் என்ன பண்ண முடியும்? எல்லா டைம் லா வந்து ப்ரொடெக்ட்லாம் பண்ணிடாது. சரிங்களா? அதனால் ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தங்காட்டி தான் ஒவ்வொருத்தரும் முன்னுக்கு வந்தோம். பிரசன்னால நான் வந்தேன், என்னால் அவன் வந்து எல்லாருமே அப்படி தான். எல்லாருமே யாரோ ஒருத்தனால கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தான் முன்னுக்கு வந்திருக்கிறோம். சரிங்களா டியர்ஸ்? ஸோ இது உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு. நானும் வந்து இனிமேல் வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த மாதிரி வந்து நந்தகுமாருக்கு பண்ணணும், எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் பண்ணணும். வெங்கடேஸ்வர சாமிக்கு பண்ணணும், சுரேஷுக்கு பண்ணணும், வீரகுமார், இது மாதிரி எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் பண்ணணும். நேற்று பேச்சு வழக்கில் இந்த ஒரு டாபிக் வந்ததுனால அவனை பற்றி சொல்ல வேண்டியது ஒன்று வந்துருந்துச்சு. சரிங்களா? ஸோ பிரசன்னா என்னை வந்து ஒரு பெரிய இடத்துக்கெல்லாம் கூட்டு போய் எக்ஸ்போஸ் பண்ணினதுக்கும் நான் நிறைய உடனே கற்றுக்கிட்டேன். நீ வாழ்க்கையில் வந்து ரொம்ப சிறப்பாக வரணும். உனக்கு எப்போ வேணாலும் எந்த உதவி வேணாலும் நாங்களாம் இருக்கிறேன்டா. அதே மாதிரி தான், அதெல்லாம் சொல்லணும்னு இல்லை. அன்றைக்கி ஸ்கூல்லேருந்து இது வரைக்கும் அப்படியே இருக்கிறோம். கொஞ்சம் கான்ட்ரிபியூட் எல்லாருமே பண்ணுங்கப்பா. எதுவும் சொல்லாதீங்க. நம்ம பண்ணுறது மெடிக்கல், எஜுகேஷன், ஃபுட்டு, இந்த 3 கொஞ்சம் பண்ணி கொடுங்க. உடனே சொல்லாதீங்க இந்த டிஷர்ட்டில் 2012 வாங்கினது, நான் இன்னும் போட்டிருக்கிறேன் பாருங்கள். வருஷம் எத்தனையாச்சு? இது வீட்டுக்கு போடுறேன், இதை போட்டு சிக்காக போகிறேன். நம்மளுக்கெல்லாம் வந்து வெளியில் போடுற பொண்ணு இப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் ஒன்று தான். சரிங்களா? சரிங்க டேஸ். லவ் யூ ஆல். டேக் கேர். பை. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வேற ஒரு இதில் வந்து உங்களை சந்திக்கிறேன். சரிங்களா? ரொம்ப ஹாப்பி உங்கள்கிட்டலாம் பேசினா எனக்கு போகிறதெல்லாம் நேரம் போகிறது தெரியாது. பிரசன்னாக்கு தாடி பிடிக்காது. ரொம்ப சந்தோஷப்பட்டான். அவன் சொல்லுவான், அந்த கண்ணு காது மூக்கு எல்லாம் நல்லா இருக்குது, ஏன் போட்டு இதை மறைச்சிக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு இதை பண்ணிக்கிட்டு அப்படி இப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி சொல்லிட்டு இருந்தா அப்படி. ஸோ பட் எனிஹேவ், தாடியில் எடுத்தாச்சு. நோ டிப்ரெஷன், நோ தாடி. சரிங்களா? லவ் யூ ஆல். டேக் கேர். பை.